ஸ்தோத்திர சங்கீதம். அது இருதயத்தின் மனமகிழ்ச்சிக்குரிய சங்கீதம் உண்டு. We're all going to read together Psalm 100. This is a psalm of thanksgiving. பாருங்க, நாங்கள் வாசிக்கிறது, பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கெம்பீரமா பாடுங்கள், மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் நாடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் அவருடைய உண்மை தலைமுறைக்கும் உள்ளது. Shout for joy to the Lord, all the earth. Worship the Lord with gladness. Come before him with joyful songs. Know that the Lord is God. It is he who made us, and we are his. We are his people, the sheep of his pasture. Enter his gates with thanksgiving and his courts with praise. Give thanks to him and praise his name. For the Lord is good, and his love endures forever. His faithfulness continues through all generations. ஆமென். பாருங்க, இதில் சொல்லப்பட்டிருக்கு, மன மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் பாருங்க, மன மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறது மன மகிழ்ச்சியோடு. ஏன்னா கர்த்தரே தேவன் என்று அறிந்திருக்கிற நாங்கள் அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் வரணும். இப்போ நாங்கள் மகிழ்ச்சியோடு தான் வந்திருக்கிறோம் இந்த ஆலயத்துக்கு. என்ன கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கோம். இதே நேரத்தில் நாங்கள் ஒவ்வொரு தினம் சந்தோஷத்தோடு வந்திருக்கிறோம். அப்போ நாங்கள் இந்த நேரத்தில் கர்த்தரை நாங்கள் ஆராதிக்க போகிறோம். ஆரம்ப ஜெபத்தை நாங்கள் ஜெபித்து அதுக்கு பின்பதாக நாங்கள் கடன் செல்ல போகிறோம். இங்கே எத்தனை பேர் ஆயத்தத்தோடு வந்தீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வர முன்னன் நல்லா வலிக்கிட்டு நல்லா வருகிறோம். ஆனால் ஆயத்தத்தோடு வாருங்கள். இதில் நான் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது நான் செய்யாத காரியத்தை நான் சொல்ல முடியாது. ஆனபடியால் ஆயத்தத்தோடு ஜெபித்து அத்தரே ஆராதனையோடு என்னோட பேசுங்க, இல்லை வார்த்தையோடு பேசுங்க, ஏதாவது ஒரு வழியில் என்னோட பேசுங்கன்னு போட்டு அந்த ஜெபிச்சு நீங்கள் வருவீங்களாக இருந்தால் நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர் உங்களோட பேசுவார். என்ன ஆனால் நாங்கள் ஒரு சிலர் ஜெபிக்கிறே இல்லை, ஆரம்ப ஜெபிக்கிறே இல்லை, ஓடி வாரது அவசரப்பட்டு கொண்டு. ஆனால் இனிமேல் நீங்கள் அப்படி யாராவது அப்படி செய்ய விருப்பீர்கள் இருந்தால் ஆரம்ப ஜெபத்தை கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து ஜெபித்து நீங்கள் ஆராதனைக்கு வந்தீங்கன்னா அன்றைய நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக வரும். ஆமென். இதுபோல நான் கண்களை மூடி நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இந்த ஆராதனை ஒப்பு கொடுக்க போகிறோம் கர்த்தருடைய சமூகத்தில். நாங்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் மனமகிழ்ச்சியாக வந்திருக்கிறோம், கர்த்தருடைய ஆராதிக்க வந்திருக்கிறோம், வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். எனவே இந்த நாளை கர்த்தர் எங்களை உண்டு பண்ணின நாள். இந்த நாளில் நாங்கள் மகிழ்ந்து கழிவுறும்படியாக இந்த இடத்துல கர்த்தர் எங்களை அழைத்திருக்கிறார். நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, பரலோகத்து பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் நல்லவர், வல்லவர், போதுமானவராக இருக்கிறபடியாக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கால வேளையில் இந்த ஆராதனை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோமப்பா. நம்முடைய கரம் தொடக்கத்தில் இந்த முடியும் வரை இந்த ஆராதனை வழிநடத்த போகிறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பிள்ளைகள் ஆயத்தத்தோடு வந்திருக்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகள் அப்பா இன்றைய கர்த்தரோட பேச வேண்டும் என்று வந்திருக்கிறார்கள். இந்த ஆராதனை கூட பாடல் கூட என்னோட கர்த்தரோட பேச வேண்டும் என்று வந்திருக்கிறார்கள். அதை நீங்கள் காண்கிறீங்களப்பா. ஒரு விடுதலையோடு இந்த இடத்தை விட்டு போகிறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். போகிற வாரம் முழுக்க எங்களை வழி நடத்துகிறப்பா. போக்கிலும் மரத்திலும் பாதுகாப்பு தந்தீருங்க ஆண்டவரே. வேறு குறையும் இல்லாதவங்களை போஷித்தீங்களே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா ஆண்டவரே. உடைய ஆலயத்துக்குள்ள நாங்கள் வரும்பொழுது ஆண்டவரே நாங்கள் மன மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறோமப்பா. இந்த நாள் முழுக்க இந்த ஆராதனை முழுக்கரும் உங்களுடைய பிரசன்னத்தை இருப்பங்க. பரிசுத்த ஆவியானவரே, உங்களுடைய கரத்தில் முழுக்க நான் ஒப்பு கொடுக்குறேனப்பா ஆண்டவரே. நீங்கள் மகிமைப்படுங்கப்பா ஆண்டவரே. நாங்கள் அல்ல, நீங்கள் மகிமைப்படும்படியாக, உங்களுடைய நாமம் மகிமைப்படும்படியாக இந்த ஆராதனை உங்களுடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேனப்பா, வழி நடத்தும்படியாக. நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இந்த வேளையில் இந்த மண்டபத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கர்த்தர் இந்த மண்டபத்தை பரிசுத்தப்படுத்தும்படியாக. ஏனென்றால் இந்த இடத்துல என்னென்ன நடந்தது எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஆவியானவர் அசைவாடுற வேளையில் இடம் பரிசுத்தமாக இருக்கணும். நாங்கள் ஜெபிக்க போகிறோம். We're going to commit this building into God's hand and ask him to sanctify this place. Thank you, Jesus. ஆவியானவரே, நன்றி செலுத்துறோம்ப்பா. இந்த இடத்தை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. இந்த இடத்தை பரிசுத்தப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இந்த இடத்துல உமக்கு பிரியமில்லாத என்னென்ன காரியங்கள் நடந்ததோ அந்த காரியங்கள்லேருந்து விடுதலையாக்கி இயேசுவின் ரத்தத்தினால் நாங்கள் சுத்திகரித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய சிலுவையில் மறைக்கிறோம்ப்பா ஆண்டவரே. இந்த இடத்துல சத்துருவானவன் கிரிகை செய்ய முடியாதபடி ஆண்டவரே நீங்கள் வேலி இடத்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா ஆண்டவரே. அவனுக்கு இந்த இடத்தில் அதிகாரம் இல்லாதபடியாப்பா உங்களுடைய ரத்தத்தினால மூடி இருக்கிறபடியாக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு என்ற நாமத்தை சொல்கிற வேளையில் அந்த இடத்தில் எந்த அதிகாரங்களும் எந்த சத்துருக்களும் எந்த அதிகாரம் இல்லை என்று நாங்கள் அறிக்கையிட்டு ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலும் கூட அப்படியா நீ செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதே போல் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம் இந்த வேளைகளில். We're going to commit ourselves and pray at this time.
ஆமாண்டவரே, சென்ற வாரம் முழுக்கப்பா நாங்கள் என்னென்ன காரியத்தை பார்த்தோமோ, சிந்தித்தோமோ, செயல்பட்டோமோ, பேசினோமோ எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் காண்கிறீங்களப்பா. இந்த வேலையை நான் செபிக்கிறோமப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக, எங்களோட குறைகளை என்னென்ன காரியங்களை நாங்கள் தவறாக நடந்தோமோ அவற்றை சரி செய்து கொள்ளும்படியாக, இந்த ஆராதனையில் எங்களை தகுதிப்படுத்தும்படியாக, இந்த ஆராதனைக்கு உரியவர்களாக எங்களை தகுதிப்படுத்தி ஆவியானவரே நீங்கள் கிருபை செய்யும்படியாக நான் செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, உங்களோட சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆவியானவரே. நீர் அப்படியாக செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோமப்பா. உண்மை ஆராதிக்கிற வேளைகளில் அப்பா, வார்த்தையை கேட்கிற வேளையில் எங்கள் இருதயங்கள் என்னென்ன குற்றப்படுகிறோமோ ஆண்டவரே, என்னென்ன காரியங்கள் எங்களுக்குள்ளா இருக்கிறதோ அப்பா, அது எல்லாவற்றையும் நீங்கள் வெளிப்படுத்த போகிறதுக்காக எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆவியானவரே. நீர் அப்படியா செய்கிறவர் அப்பா, நீர் பரிசுத்தரப்பா. அதே போல நாங்கள் எங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்தும்படியாக இந்த கால வேளையில் உங்களோட கருத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. அப்படியா நான் ஜெபிப்போம். இந்த ஏரியாவை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். இந்த ஏரியாவில் ஜனங்களை ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, இவர்களுடைய இருதய கண்களை, இவருடைய மன கண்களை ஆண்டவரே குருடாக்கி இருக்கிற சத்ருவான் கையில் இருந்து இவர்களை விடுதலை ஆக்கி அப்பா உம்முடைய பிள்ளைகளாக மாற்றும்படியாக நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த பூமிக்கு வந்து ஆண்டவரே எல்லாருக்குமா தான் வந்தீங்களப்பா. இன்னும் என்னுடைய மந்தைக்குள்ளாக அநேக ஆடுகள் வர வேணும் என்று சொல்லி கொண்டிருக்கிற ஆண்டவரே, இந்த மந்தைக்குள்ளாக இவர்களை அழைத்து கொண்டு வரும்படியாக நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஏரியாவுடைய ஜனங்கள மன கண்கள் ஆண்டவரை குருடாக்கி இருக்கிற பொல்லாத சாத்தாண்ட ஆவிகளில் இருந்து இவர்களை விடுதலையாக்கும்படியா இயேசுவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த இடத்துல மலைமேலுள்ள ஒரு பட்டணமா இந்த சபை இருக்கிறதை அவர்கள் காணட்டும் அப்பா. ஆண்டவரே, இந்த சபைக்கு ஓடி வரும்படியாக இவர்களுடைய இருதயங்களை இடப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்படியே அவன் செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அதே போல இந்த சபையில் நாங்கள் ஜெபிப்போம். ஆவியானுடைய பிரசன்னம் இருக்கிற வேளையில் அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கணும். எத்தனையோ காரியங்களை கத்திரங்களுக்கு கொடுத்து இன்னும் நடக்கணும். இன்னும் என்னென்ன தேவையோடு எப்படியா ஆலயத்துக்குள்ளே வந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்க போகிறோம். அந்த கிருபைகளுக்காக தேவைகள் சந்திக்கப்பட போக முடியாது. இந்த நாளிலும் கூட அப்படியே ஆவியானவர் கிருபை செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துவோம். Where the Holy Spirit is present, there will be deliverance and there will be signs and wonders. Let us ask and pray. ஆவியானவரே, நன்றி செலுத்துறோமப்பா. ஆண்டவரே, அன்றைக்கு 12 சீசர்களை கொண்டு அற்புதங்கள் அடையாளங்கள் நடத்தினீங்களப்பா. அதன் மூலம் அநேகர் சபைக்குள்ளாக வந்தார்கள், அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆண்டவரே, ஒரு நாள் பிரசங்கத்திலே 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார் வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேனப்பா. இந்த ஆலயத்துக்குள்ளாக அற்புதங்கள் அடையாளங்கள் நடைபெற என்னென்ன தடைகள் இருக்கிறதோ அந்த தடைகளை நீக்கும்படியாக நான் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, குறைகள் நிறைவாக வேணும், தேவைகள் சந்திக்கப்பட வேணும் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகள் மன மகிழ்ச்சியாக இருக்கணும் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகள் ஒரு குறையும் இல்லாமல் அப்பா, மன குறை இருந்தாலும் அதில் மனமகிழ்ச்சி இருக்கணும் அப்பா. அப்பா, நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. அப்படியா தேவைகள் சந்திக்கப்படுறது மட்டுமில்லை, அற்புதங்கள் அடையாளங்கள் மூலம் அநேகர் இந்த ஆலயத்தை தேடி வரும்படியாக என் ஆவியானவர் இங்கே கிருபை செய்ய போகிற அந்த நாட்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த நாட்களை எதிர்பார்க்கிறோம். அந்த நாட்களை நீ செய்வீரன் நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் கூட ஆராதனை வழி நடத்துகிற சகோதரியை ஒப்பு கொடுக்க போகிறோம். ஒரு விஷயம், we're going to commit the worship leader into God's hands. ஆவியானவரே, நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆராதனை வேளையில் நம்முடைய நாமம் மகிழ்ப்படணும், பாடல் வேளையில் நம்முடைய நாமம் உயர்த்தப்பட வேணும் அப்பா. ஒவ்வொரு பாடல் வரிகள் ஊடாக ஆண்டவரே சபை மக்கள் பாடுற வேளைகளை துதிக்கிற வேளைகளே உங்களுடைய நாமம் உயர்த்தப்படும்படியா அந்த சகோதரியை நீங்கள் ரத்த கோட்டைகளை மூடி மறைக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய அபிஷேகத்தினால வல்லமையால் நிரப்பும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆராதனை வேளையில் நீங்கள் மகிமைப்படுங்க ஆண்டவரே. ஜனங்கள் நாங்களும் உண்மை துதித்து சோதரிக்கிற வேளையில் உங்களோட ராமம் ஒன்றையே மகிமைப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்படியா பிஎஸ் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பிள்ளைகள் பிஎஸ் சிஸ்டம் வீடியோடு எடுக்கிற பிள்ளைகள் எல்லா காரியங்களையும் மியூசிஷியன் எல்லாரையும் ஒவ்வொரு கருத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவையான ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஊழியம் செய்த பிள்ளைகள், செய்ய போகிற பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்குறேன்ப்பா ஆண்டவரே. அப்பா, இவர்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஆவியால் நிரப்புங்க, உங்களோட வல்லமையால் நிரப்புங்கப்பா ஆண்டவரே. உங்களோட அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா ஆண்டவரே. அப்படியா இவர்கள் ஊழியம் செய்கிற வேளைகள் ஆண்டவர் எந்த தடைகளும் இல்லாதபடி பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் கிருபை செய்யும்படியாக, நீங்கள் இவர்களை வழிநடத்தும்படியாக உங்களோட கருத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் பொறுப்படுங்கப்பா ஆண்டவரே. அப்படியே நாங்கள் வார்த்தை பகுதிக்குள்ளாக வருவோம். வார்த்தையை கொண்டு வர தாசனை ஒப்பு கொடுத்து இப்போ இந்த வேளையிலும் let's commit the servant of God who's bringing the word today. ஆவியானவரே, நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. Father, we commit வார்த்தை வல்லமை உள்ளது. வார்த்தை கிருபை செய்யணும். வார்த்தை எங்களோட பேசணும். அந்த வார்த்தை ஜீவன் உள்ளது. அந்த வார்த்தை ஒரு நாளும் வெறுமனையே திரும்பாண்டு வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்ட வார்த்தை இந்த நாளிலும் அப்பா அப்படிப்பட்டபடியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என்ன பேச வேணுமோ சபைக்கு அந்த காரியத்தை ஆண்டவரே பாஸ்டர் கூட பேசும்படியாக நான் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, நீங்க வெளிப்படும்படியாக நான் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. இந்த வார்த்தை ஆண்டவரே 30, 60,
30 100 ஒவ்வொருத்தருடைய இருதயங்களும் கிருக செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வார்த்தையை கொண்டு வர அடியா நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. பொறுப்படுத்தி வல்லமையாக பயன்படுத்தப்படுற இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியா நான் ஜெபிக்க போகிறோம். ஆராதனைக்கு வந்து கொண்டிருக்கிற சகோதரர்கள் ஒப்பு கொடுப்போம். இன்றைக்கு எத்தனை பேர் வர முடியாமல் தடைப்பட்டு இருக்கிறாளோ ஆவியானவர் அறிவார். அவர்கள் என்ன காரணத்தை கொண்டு தடைப்பட்டு இருக்கிறாளோ அது தேவனுக்கு தெரியும். நாங்கள் ஜெபிப்போம். இன்னும் வந்து கொண்டிருக்கிற நேரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அநேகர் ஆராதனை துவங்கி வாரார்கள், அநேகர் வேசிப்பு முடிந்து வாரார்கள், அநேகர் பிரசங்க வேளையில் வாரார்கள். ஆனால் நேரத்துக்கு வரும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க ஆவியானவர் எம்மடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, இந்த நேரத்திலும் கூட ஒவ்வொரு பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு வாங்க. நேரத்துக்கு தடைகளை நீக்கிறவர் நீங்கள் ஆண்டவரே. இந்த ஞாயிற்றுக்கிழமை வரவோடு எத்தனை பேர் இருந்தார்கள், ஆனால் அவர்களுக்கு வேலைகள் வேறு காரியங்கள் முழுக்க தடைகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தடைகளை நீக்கிறவர் நீங்கள் அப்பா. ஒவ்வொரு இருந்தையும் கூட பேசுங்க. நேரத்துக்கு போகணும். நாங்கள் வேலைக்கு எப்படி நேரத்துக்கு போகிறோமோ ஆராதனைக்கு நேரத்துக்கு போகிறதுபடியா இவருடைய இருதயங்கள் இடப்படும்படியா அந்த வாஞ்சி அவர்களுக்கு கொடுக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களோட கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். வேலையிலும் கூட நாங்கள் எழுந்திருப்போம். ஆராதனை வழி நடத்துகிற சகோதரி கருத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறோம். Hallelujah. Hallelujah. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீர்கள்? How many of you are happy today? ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். God is sufficient for us. எத்தனை பேர் நேற்றைய தினத்துல பீச்சுக்கு எல்லாம் சந்தோஷமா இருந்தீர்கள்? How many of you are happy yesterday? கர்த்தர் நல்ல ஒரு காலநிலையை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். God has granted us amazing weather yesterday. நாங்கள் ஜெபிப்பதற்கு நினைப்பதற்கு மேலாக தேவன் அந்த நாளை மகிமையாய் more நடத்தினார். than what we ask for. எல்லோரும் சந்தோஷமா அந்த இடத்துல கழிச்சது போல இந்த நாளை நாங்கள் ஓய்வு நாளிலே தேவனுடைய சன்னிதானத்திலே வந்திருக்கிறோம். In the same way, with the same gladness that we had yesterday, we've come into God's presence. எதுக்காக வந்திருக்கிறோம்? இந்த சந்தோஷத்தோடு ராஜாதி ராஜனை நாங்கள் கொண்டாடும்படியாக, ஆராதிக்கும்படியாக. So that we can worship our Heavenly Father. ஆகவே இந்த வேளை வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் எங்களை அர்ப்பணித்து நாங்கள் இந்த வேளையில நாங்கள் ஸ்தோத்திரம் சொல்லி துதிப்போமா? We're going to give thanks and we're going to commit ourselves and pray to God today. உற்சாகத்தோடு நீங்கள் ஆராதிக்கிற தேவன் விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். The God that you worship is a deliverer. ஏனென்றால் எங்களுடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். He is almighty. ஆகவே உங்களுடைய துக்கங்கள், கவலைகள், வேதனைகள் யாருக்கும் இல்லை என்று சொல்ல முடியாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருந்தாலும் எங்கள் தேவனை நாங்கள் ஆராதிக்கும்படி இந்த இடத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். Even if you may be facing troubles and trials in your life, we have come here to serve and worship our living God. அதான் நாதம் பிரதர் சொன்னது போல கர்த்தருக்குள்ளே நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்த இந்த இடத்திலே நாங்கள் அவரை நாங்கள் சந்தோஷத்தோடு உற்சாகத்தோடு நாங்கள் ஆர்ப்பரிப்போம். We're here to rejoice and be glad in the presence of God today. கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருப்பதே அது இருதயத்தின் வேண்டுதலை வாஞ்சைகளை நிறைவேற்றும் என்று நாங்கள் பார்க்கிறோம். And so that when you are glad, you can see your heart's desires being fulfilled. ஆகவே நாங்கள் ஸ்தோத்தரிப்போம். கர்த்தாவே நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அடியார்களாகிய எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சூழ்நிலைகளை நீர் அறிவீரப்பா ஆண்டவரே. நீர் எங்களை தகுதிப்படுத்துகிறவர், எங்களை ஆராய்ந்து அறிகிறவர், எங்கள் உள்ளந்தரங்களை நீ அறிந்தவர் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர் ஆண்டவரே. இந்த இடத்திலே அநேகர் உம்மை நோக்கி துதித்து ஸ்தோத்தரித்து ஆராதிக்கும்படி ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு அப்பா ஆண்டவரே. ஆண்டவரே விடுதலை உண்டு ஆண்டவரே. அப்பா அந்த விடுதலை உள்ள ஆராதனையாய் இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கே துதிகன மகிமையை செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய நாமம் அல்ல ஆண்டவரே, தகுதி இல்லாத எங்களை தகுதிப்படுத்தினது நீங்க கர்த்தாவே. ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே இந்த இடத்திலே அழைத்து வந்தீங்களே உமக்கு நன்றி அப்பா. இந்த புதிய நாளை காண செய்தீங்களே நன்றி அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீங்க சர்வ வல்லவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதாவாய் இருக்கிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி நன்றி நன்றி. ஹalleluya. ஆமென். நன்றி கர்த்தாவே, ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya. இந்த பாடல் சொல்லுகிறது, வல்ல கிருபை நல்ல கிருபை வலுவாமல் காத்த சுத்த கிருபை என்ற பாடல்களை நாங்கள் உற்சாகமாக பாட போறோம். ஆமென். கைகளை தட்டுங்க. ஹalleluya. சிரித்த முகத்தோடு தேவனை உயர்த்தி நாங்கள் உற்சாகத்தோடு நாங்கள் பாடுவோம். வல்ல கிருபை வல்ல கிருபை வலுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரினில் மூழ்காமல் தாங்கும் கிருபை. வல்ல கிருபை நல்ல கிருபை
சோதனைகள் வந்தாலும் வேதனைகள் வந்தாலும் எல்லா சத்துரு திட்டங்களை முறியடிக்கிற தேவன் எங்கள் மத்தியில இருக்கிறீங்க ராஜா. சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் ஆண்டவரே, அற்புதங்களை செய்கிறவர் நீங்கப்பா. அல்லே அல்லேலூயா என் தேவனே, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா. அவருடைய கிருபை என்றும் மாறாதது. Your grace, Father, நாங்கள் that நிற்பது holds அவருடைய us, that கிருபையாலே sustains us, நிற்கிறோம். that leads அன்று us into சாத்ராக்கு greener மேசாக்கை pastures. அக்கினியிலே போட்டபோது And we thank you, அவர்கள் Father. வேகாதபடி நொடி கருகாதபடி நாலாவது நபராய் என் இயேசு அந்த இடத்துல இருந்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே தேவனங்களை அந்த சூழ்நிலைகளை மாற்றுகிறவர். ஹalleluya. நாங்கள் ஆராதிக்கிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எந்த நெருக்கத்திலும் எந்த சூழ்நிலைகளிலும் நாங்கள் நசுங்கி போவதில்லை கர்த்தாவே. எங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், அவர் சர்வ வல்லவர், ஆராய்ந்து முடியாத காரியங்களை செய்கிறவர். வானமோ உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படி கர்த்தாவே. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொன்னவர் இதோ நான் வருகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். ஹalleluya. உம்முடைய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்துகிற தேவனே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. பரலோகத்தின் திறவுகளை எங்களுக்கு கொடுக்கிறவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி அப்பா. திறக்காதபடி பூட்டவும் பூட்டாதபடி திறக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவன் எங்கள் மத்தியில இருக்கிறபடியா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. ஹalleluya. நன்றி. கைகளை தட்டி my life is new Lord என்ற பாட்டை நாங்கள் உற்சாகத்தோடு அவரை நாமத்தை உயர்த்துவோம். எங்கள் வாழ்க்கை அவர்தான், எங்கள் தஞ்சம் அவரே தான். ஆமென். எங்கள் நம்பிக்கையும் அவரே. ஹalleluya. உற்சாகமாக கைகளை பாடு. My life is in you Lord, my strength is in you Lord, my hope is in you Lord, in you is in you. My life is in you Lord, my strength is in you Lord, my hope is in you Lord, in you it's in you. I'll praise you with all of my heart. I praise you with all of my strength, with all of my life, with all of my strength, all of my hope is in you. என் வாழ்க்கை நீரே தேவா, என் பலன் நீரே தேவா, என் நம்பிக்கையும் நீரே, என் இயேசு ராஜனே. என் வாழ்க்கை நீரே தேவா, என் பலனும் நீரே தேவா, என் நம்பிக்கையும் நீரே, என் இயேசு ராஜனே. என் ஜீவனுடன் துதிப்பேன், முழுவதுடன் துதிப்பேன், என் ஆவியோடும் உண்மையோடும் பணிந்து துதித்திடுவேன். My life is in you Lord, my strength is in you Lord, my hope is in you Lord, in you it's in you. My life is in you Lord, my strength is in you Lord, my hope is in you Lord, in you it's in you. I'll praise you with all of my heart. I praise you with all of my strength, with all of my life, with all of my strength, all of my hope is in you. Hallelujah. Thank you Jesus ஆண்டவரே. என் பலன் நீங்கப்பா, என் தஞ்சம் நீங்கப்பா, என் கோட்டை நீங்கப்பா, என் துருகம் நீங்கப்பா ஆண்டவரே. எங்கள் நம்பிக்கையும் நீங்கப்பா. உம்மை துதிக்கிறோம். ஹalleluya. உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம். உம்மை உயர்த்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்றவரை ஸ்தோத்தரிக்கிறோம். உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாய் மாற்றுவேன் என்று சொன்ன தேவன் எங்கள் மத்தியஸ்தர், எங்கள் தேவன், எங்கள் பரலோக ராஜா, எங்கள் தகப்பன் நீங்கப்பா. உம்மை துதிக்கிறோம். பூமிக்கு வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அப்படியாய் உமக்கு பயப்படும் நம்முடைய கிருபை பெரியதாய் இருக்கிறதப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா.
ஹalleluya சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர் ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஹalleluya எசாயாவின் கண்கள் கண்டது போல தேவாதி தேவனை எசாயா கண்டது போல என் தேவனே உம்மை நாங்கள் காண்கிற தக்கதாய் கிருபை செய்கிறவரே ஸ்தோத்திரம் உம்மை என் கண்கள் காண வேண்டும் ஆண்டவரே அப்பா உம்மை உயர்த்துகிறோம் ஜீவனுள்ள தேவனே நன்றி அப்பா ஆண்டவரே பலனுள்ளவனுக்கும் பலனற்றவனுக்கும் லேசாக உதவி செய்கிற கர்த்தர் எங்கள் மத்தியில் இருக்கிற ஸ்தோத்திரம் நன்றி அப்பா அல்லேலூயா எங்கள் கண்மலை நீங்க ஏசப்பா எங்கள் கோட்டை நீங்க ஆண்டவரே அப்பா நீர் கண்மலையாகிய இயேசுவே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் உம்மை நாங்கள் துதிக்கிறோம் நன்றி நன்றி அப்பா அல்லேலூயா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே எந்தன் கண்மலையே உமக்கே ஸ்தோத்திரம் எந்தன் இரட்சகரே உமக்கே ஸ்தோத்திரம் உந்தன் கிருபையால் வாழ்கிறேன் உமக்கே ஸ்தோத்திரம் உந்தன் கிருபையால் வாழ்கிறேன் உமக்கே ஸ்தோத்திரம் எந்தன் கண்மலையே உமக்கே ஸ்தோத்திரம் எந்தன் இரட்சகரே உமக்கே ஸ்தோத்திரம் மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல் என் ஆத்மா வாஞ்சிக்கிறதே எந்தன் நடைக்கலம் எந்தன் கோட்டையும் எந்தன் ஜீவனும் நீரே சொல்லுவோமா மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல என் ஆத்மா வாஞ்சிக்கிறதே எந்தன் நடைக்கலம் எந்தன் கோட்டையும் எந்தன் ஜீவனும் நீரே எந்தன் கண்மலையே உமக்கே ஸ்தோத்திரம் எந்தன் இரட்சகரே உமக்கே ஸ்தோத்திரம் உந்தன் கிருபையால் வாழ்கிறேன் உமக்கே ஸ்தோத்திரம் உந்தன் கிருபையால் வாழ்கிறேன் உமக்கே ஸ்தோத்திரம் கண்மலை வெடிப்பில் என்னை மறைத்து கருத்தாய் காப்பவரே கண்ணுக்குள் இருக்கும் கண்மணி போல கரிசனை உள்ளவரே கண்மலை வெடிப்பில் என்னை மறைத்து கருத்தாய் காக்கிற தேவனை கண்ணுக்குள் இருக்கிற கண்மணி போல கரிசனை உள்ளவரே எந்தன் கண்மலையே உமக்கே ஸ்தோத்திரம் எந்தன் இரட்சகரே உமக்கே ஸ்தோத்திரம் உந்தன் கிருபையால் வாழ்கிறேன் உமக்கே ஸ்தோத்திரம் உந்தன் கிருபையால் வாழ்கிறேன் உமக்கே ஸ்தோத்திரம் எந்தன் கண்மலையே உமக்கே ஸ்தோத்திரம் எந்தன் இரட்சகரே உமக்கே ஸ்தோத்திரம் ஹalleluya உமக்கே ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்கள் கண்ணை ஆண்டவரே அப்பா கண்மணி போல காக்கிறவரே உமக்கு நன்றி அப்பா ஹalleluya ஆண்டவரே ஜீவனுள்ள தேவனே அப்பா உம்மை துதிக்கிறோம் தேவரே சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் தக்கதாய் எங்களை மகிழ்ச்சியாக்குற தேவனே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆத்துமாவே நீ ஏன் கதறுகிறாய் ஏன் திகைக்கிறாய் கத்தருக்கு காத்திரு என்று சொன்னது போல ஆண்டவரே உமக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை கத்தாவே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே நீ இரக்கமும் மனதுருக்கமும் நிறைந்த தெய்வம் ஆண்டவரே ஹalleluya ஆண்டவரே ஆண்டவரே வழியை செவைப்படுத்துங்கள் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜாங்கள் நடுவிலே இருக்கிறீங்க ஆண்டவரே
அப்பா வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்திலே உண்டோ என்று எங்களை நித்திய வழியில நடத்தி செல்லுகிற தெய்வம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya. என் ஆத்துமாவே ஸ்தோத்தரி, என் கர்த்தரே ஸ்தோத்தரி என்று சொன்னது போல இந்த போல நாங்கள் பாடுவோம். Bless the Lord, oh my soul, oh my soul, worship His holy name. Sing like never before, oh my soul, worship Your holy name. Bless the Lord, oh my soul, oh my soul, worship His holy name. Sing like never before, oh my soul, worship Your holy name. The sun comes up, it's a new day dawning. It's time to sing your song again. Whatever may pass and whatever lies before me, let me be singing when the evening comes. Bless the Lord, oh my soul, oh my soul, worship His holy name. Sing like never before, oh my soul, worship Your holy name. In love and You're slow to anger. Your name is great and Your heart is kind. For all Your goodness I will keep on singing. 10,000 reasons for my heart to find. Bless the Lord, oh my soul. நாமத்தை உயர்த்துங்கள். ஹalleluya. நாமத்தை உயர்த்துகிறோம் ராஜா. உம்மை போற்றுகிறோம், உயர்த்துகிறோம். வல்லவரே, பெரியவரே, மகத்துவம் oh my soul, worship Your holy name. On that day when my sin is fading, the end grows near and my time has come. Still my soul will sing Your praise unending. 10,000 years and then forevermore. Bless the Lord, oh my soul, worship His holy name. Sing like never before, oh my soul, worship Your holy name. I will worship Your holy name. I will worship Your holy name. Hallelujah. Thank you, Jesus, ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையானவரே, சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் இருக்கும். கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைபடாதவரே ஸ்தோத்திரம். ஹalleluya ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த யாக்கோபின் தேவனங்கள் உயர்ந்த அடைக்கலம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். ஹalleluya. எங்களை நேசிக்கிற தகப்பனே, ஜீவனுள்ள தேவனே, உம்மை நாங்கள்
உயர்த்துகிறோம் ஆண்டவரே. செங்கடலை பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி சென்றவரே, ஹalleluya ஆண்டவரே. கேருமீன்கள் மத்தியிலும் சேராமின்கள் மத்தியிலும் உலாவுகிறவரே நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே உலாவுவீராக ஆண்டவரே. எங்களை விடுவிக்க இறங்கினவரே, ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Jesus ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம். நன்றி அப்பா, ஹalleluya. நீர் இறங்குவீராக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி இயேசுவே. உயர்த்துகிறோம். கைகளை உயர்த்தி தேவனை உன்னத தேவனை உயர்த்துவோம். ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம். துதிப்பேன் உம்மை துதிப்பேன், மகிமை செலுத்தி துதிப்பேன். துதிப்பேன் உம்மை துதிப்பேன், மகிமை செலுத்தி துதிப்பேன். துதியும் கனமும் எல்லாம்
கனத்தையும் துதியையும் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியில உலாவுகிற இயேசுவே, அப்பா நீங்கள் எங்கள் நடுவராய் இருக்கிறபடியா உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. இந்த வேளையில் எங்களை தாழ்த்தி உயர்த்துகிறோம். உம்முடைய நாமம் ஒன்றை மகிமைப்படட்டும். வார்த்தைகளோடாக பேசுகிறவரே உயர்த்துகிறோம். நன்றி சுவாமி. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. Thank you Lord Jesus. நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். Thankful heart we praise you. பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, Holy Heavenly Father, மறுபடியுமாக உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பிள்ளைகளாய் கூடி வர கொடுத்த இந்த பெரிதான கிருபைகளுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். thank you for the grace you've given to gather here today once again. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே வருவது எவ்வளவு பெரிதான ஒரு ஆசீர்வாதம். What a great blessing it is to be in your presence. அதை நீர் நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறபடியினால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். Thank you for giving us that grace today. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது அங்கே மனமகிழ்ச்சியாய் இருந்தார்கள் என்று வேதத்தில் பார்க்கின்றோம். The word says, when it says let's go to the temple of Christ, they were filled with gladness. கர்த்தர் இந்த நாளிலும் அழைத்து வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். God, we ask that you bless your children that you brought here. தொடர்ந்து உம்முடைய மகிமை வெளிப்படட்டும். May your glory continue to உம்முடைய be வல்லமை revealed. வெளிப்படட்டும். May your power be revealed. உமக்கொருவருக்கே நாங்கள் கனமும் துதியும் மகிமையும் We செலுத்துகிறோம். give you all the glory and the honor. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் எங்கள் வாழ்க்கையிலே தொடரும் என்று நீர் சொன்னீரே. Surely all the days of my life, goodness and mercy will follow me. விசுவாசிக்கிறோம். We believe நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம். and we accept it. பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களோடு இடைப்படுவீராக. Heavenly Father, you intercede with Thank us. you Lord. இன்றைய நாளிலும் கர்த்தாவே, ஆண்டவரே, பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we come to you at your feet for your children. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய வல்லமையுள்ள கரத்திலே தருகிறேன். I commit all of them into your mighty hand. இந்த நாளிலும் அவர்கள் ஆண்டவரே சிறுவர் ஆலயத்துக்கு போகிற பொழுது தேவனை அறிகிற அறிவிலே அவர்களும் வளரட்டும். As they go to Sunday school, may they be built in your knowledge and wisdom. பெற்றோர்களாகிய நாங்களும் அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களும் கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு கர்த்தருடைய பாதையிலே நிலைத்து நிற்கும்படியாக என் தேவன் ஒவ்வொருவரையும் வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். God, we ask you to lead them that they be stand steadfast in your word. உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். Through your word you speak to us, Father. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In the name of Jesus we pray. ஆமென் ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Praise be to தயவு செய்து God. உட்காருங்கள். Please be seated. Praise Lord. Children, நீங்கள் உங்களுடைய வகுப்புகளுக்கு போகலாம். Children, பின்பதாக you may go to செய்து முடிந்த பின்பு அவர்களை மீண்டுமாய் நீங்கள் அழைத்து வரும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். At the end of the sermon, please do ushers bring them back. Praise Lord. Hallelujah. ஆமென். மறுபடியுமாக இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலும் பெத்தனி குடும்பத்தின் சார்பிலும் நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கின்றேன். Once again, in the name of our Lord Jesus Christ, on behalf of Kenton Bethany Church, we welcome all of you. இன்றைய நாளிலும் அருமையான ஊழியதாசன் பாஸ்டர் தினேஷ் அவர்கள் மற்றும் சிஸ்டர் இரண்டு பிள்ளைகளோடு எங்கள் மத்தியிலே அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், We வரவேற்கின்றோம். especially welcome Pastor Dinesh and his family who is with us today. அவர் எங்களுக்கு புதியவர் அல்ல, எப்பொழுதும் எங்களோடு ஆராதனையிலே கலந்து கொண்டு அவர்கள் எங்களை உற்சாகப்படுத்துகிற ஒரு அன்பான ஒரு ஊழியதாசன். It is a very familiar face to us, and he is a pastor who comes and attends our services regularly and who encourages இப்பொழுது us. அவர்கள் பெத்தனி குடும்பத்திலே ஒரு அங்கத்தினவர்களாக இருக்கின்றார்கள். And he is very much a part of our family now. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Praise be to God. Praise Lord. Amen. Amen. Hallelujah. Praise God. Amen. அநேக நாட்களுக்கு பின்பதாக நீங்கள் என்னுடைய சத்தத்தை கேட்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கின்றேன். I believe Praise it is God. after a long time that you are hearing Pastor's voice. என்னுடைய சத்தம் அல்ல, ஆண்டவருடைய சத்தம். It is not my voice, but the இன்றைய voice of நாளிலும் God. கர்த்தர் என்னுடைய உள்ளத்திலே போட்ட ஒரு சில காரியங்களை நாங்கள் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள பிரியப்படுகின்றேன். I'm going to share a few things that God has planted in my heart. வருகிற நாட்கள் எல்லாம் ஒரு தலைப்பின் கீழாக உங்கள் மத்தியிலே நான் போதிக்க இருக்கின்றேன். And I'm going to be preaching under a specific title. சில நேரங்களிலே இப்படியாக இடைவேளை வருகிற பொழுது கர்த்தரும் என்னோடு இடைப்படுகிறார். பலவிதமான காரியங்களிலே நானும் இன்னுமாய் கற்றுக்கொள்ள அது நமக்கு உதவியாக இருக்கின்றது. I'm also continuously learning, and God is giving me certain headings and planting things in my heart. Praise the Lord. இன்றைய நாளிலும் தினேஷ் குமார், நித்யா மற்றும் அவருடைய குடும்ப அங்கத்தினர் எங்கள் மத்தியிலே இருப்பதை இட்டு நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். Thank God that Brother Dinesh and his family are well and in the midst of us today.
செய்தியின் பின்பதாக அவர்களுடைய இரண்டாவது குழந்தைக்கு நாங்கள் பிரதிஷ்டை பண்ண இருக்கின்றோம். After the sermon, they will be having their second baby dedicated today here. அவருடைய மூத்த பிள்ளை அங்கே குறை மாதமாய் பிறந்த பொழுது இந்த பிள்ளை உயிர் தப்பாது என்று அங்கே வைத்தியர்களால் அவர்களை கைவிட்டு விட்டார்கள். When the first daughter was prematurely born, they were unsure of the circumstance whether she was going to survive. ஆனால் அந்த பிள்ளை இன்றைக்கு ஜீவனோடு இருந்து இன்றைக்கு அந்த பிள்ளை கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறது. But the child is alive today and doing well, and she is able to praise God. அவர்கள் இங்கே வராவிட்டாலும் அவர்கள் வீட்டிலே இந்த ஆராதனையை பார்க்கிறார்கள் ஒழுங்காக. Even if they don't attend the service, they are watching regularly online. அவர்கள் அங்கே என்னுடைய அந்த டிவியிலே அந்த படத்தை போடுகிற பொழுது அந்த பிள்ளை அதற்கு முன்பதாக நின்று கரங்களை தட்டி நாங்கள் பாடுகிற பொழுது பாடுகிற ஒரு கிளிப்பை அந்த சகோதரன் எனக்கு அனுப்பி வைத்தார். Brother has shared a video with pastor where the elder daughter was actually clapping her hands and singing along to our service. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, இன்றைக்கு சகோதரன் தினேஷ் அவர்கள் இந்த இடத்திலே இருப்பது, தினேஷ் குமார் அவர்கள் இருப்பது இந்த இடத்திலே கர்த்தருடைய ஒரு பெரிதான கிருபை. It is by God's great blessing that brother Dinesh Kumar is actually sitting here in நாங்கள் குடும்பமாக அந்த சகோதரனுக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் பாரப்பட்டு நாங்கள் ஜெபித்தோம். As a family we have been praying for him. அவர் வைத்தியசாலையிலே இருக்கிற பொழுது நீங்கள் எத்தனை பேர் போய் அவர்களை பார்த்தீர்கள் என்பது எனக்கு தெரியாது. I don't know how many of you went to the hospital to visit him. அவருடைய முகம் சரீரம் முழுவதுமாக வயர்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. There were so many wires across the entire body. அவர்கள் இன்று ஜீவனோடு இருப்பார்கள் இல்லை என்று வைத்தியர்களாலே கைவிட்டப்பட்ட நிலையிலே அவர்கள் இருந்தார்கள். He was forsaken by the doctors and his life was a question mark. பாஸ்டர் வந்து எனக்காக ஜெபியுங்கள், சபைக்கு சொல்லுங்கள், ஜெபியுங்கள் என்று அவர்கள் மிகவும் பிரயாசப்பட்டு கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்தார்கள். But he kept on waiting in the presence of God and saying to pastor, please pray for me. பலவிதமான போராட்டங்கள் அவருடைய வாழ்க்கையில இருந்தது. There were many troubles in his life. அவருடைய சொந்த வாழ்க்கையிலும் சரி மற்றும் அவருடைய குடும்ப வாழ்க்கையில் அங்கே இலங்கையில் இருக்கிற பொழுதும் அங்கேயும் பலவிதமாய் சத்ருவினாலே அவர்களும் அங்கே சோதிக்கப்பட்டார்கள். He was attacked by the devil not only in his personal life but also in his family life back in Sri Lanka. ஆனாலும் நாங்கள் எல்லாருமாய் ஜெபித்த ஜெபம், இன்றைக்கு அநேகர் அவர்களுக்காக ஜெபித்த ஜெபம் இன்றைக்கு ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அந்த சகோதரனை இன்றைய காலையிலே கர்த்தர் ஜீவனோடு இந்த இடத்திலே வைத்திருக்கின்றார். Hallelujah. Amen. இதுதான் குடும்பம் அவசியம். This is why a family is எப்படிப்பட்ட குடும்பம் அவசியம்? What kind of a family is important? ஆவிக்குரிய குடும்பம் அவசியம். A spiritual family. இன்றைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கின்றோம். We are here as spiritual children. இன்றைக்கு பேதுரு அங்கே சிறையிலே அடைபட்டு இருந்த பொழுது யார் அவர்களுக்காக ஜெபித்தார்கள்? When Peter was put in prison, who prayed for him? சபையார் ஜெபித்தார்கள். The church prayed for him. சபையார் எப்படியாக ஜெபித்தார்கள்? How the church prayed? ஊக்கமாய் ஜெபித்தார்கள். They prayed earnestly. அப்பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு பேதுருவை விடுதலை ஆக்கினார். God heard their prayers and he was இந்த delivered. கதையை இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்றோம். அநேக சௌரிகளே, இப்படியாக நாங்கள் ஊக்கமாய் சபையாய் கூடி வந்து தனிப்பட்ட முறையிலே நாங்கள் ஜெபிக்கின்ற பொழுது கர்த்தருடைய வல்லமையை நாங்கள் காண முடியும். When we earnestly pray, brothers and sisters, you can see the hand of God. கர்த்தருடைய விடுதலையை காண முடியும். You can see the deliverance of God. கர்த்தர் இன்றைக்கு நம்மை ஆசீர்வதிக்கிறதை நாங்கள் காண You முடியும். can see the blessing of God. எப்படிப்பட்ட மரண படுக்கையில இருந்தாலும் அவர் நம்மை தூக்கி எடுப்பார் என்ற அந்த நம்பிக்கை, விசுவாசம் இன்றைக்கு நமக்குள்ளாக பெறுகின்ற பொழுது நாங்கள் பெரிய காரியங்களை காண்போம். Even when you are in the deathbed, you will have the faith and belief that God is able to raise you up again. ஆகவே நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். So do not be discouraged. இன்றைக்கு ஆவிக்குரிய ஒரு குடும்பம் நமக்கு உண்டு. We have a spiritual family. இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் அப்படியாக எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் தொடர்ந்து வாஞ்சியோடு ஜெபிக்கிற பொழுது என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். You continuously pray for your spiritual brothers and sisters. God is able to bless you ஆகவே mightily. நாங்கள் தொடர்ந்தும் நாங்கள் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருப்போம். Let us be steadfast in our prayer life. இது என்னுடைய பிரசங்கம் அல்ல. This is not my sermon. இன்றைக்கு நான் யாக்கோபு நிருபத்திலே இருந்து உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள பிரியப்படுகின்றேன். I would like to share the word of God today from the epistle of James. யாக்கோபு, இந்த யாக்கோபு யார்? Who is James? சொல்லுங்களேன். ஓ எஸ், வெரி குட். He is the brother of ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சகோதரனாக இந்த யாக்கோபு காணப்படுகிறார். He is the brother of Jesus. யாக்கோபு என்று சொன்னவுடன் நமக்கு உடனடியாக என்ன நினைவுக்கு வருகிறது? What do you remember as soon as you hear the name James? அதாவது இந்த யாக்கோபு நிருபத்தை நாங்கள் வாசிக்கின்ற பொழுது நமக்கு என்ன நினைவுக்கு வருகிறது?
When you hear or read the epistle of James, what do you remember? என்ன வார்த்தை அங்கே குறிப்பிடப்படுகிறது என்பதை குறித்து என்ன நீங்கள் நினைக்கிறீர்கள்? What do you think? What's the main word that keeps coming up? ரைட். யாக்கோபு என்பது சொல்லுகிற பொழுது அங்கே நாம் எல்லாருமே நானுமே கூட நினைத்திருந்தேன் யாக்கோபு அதிகமாக நாவை குறித்து தான் பேசுகிறார் என்று. James talks a lot about tongues is what I thought. ஆனால் அவருடைய நிருபத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது அவர் பலவிதமான காரியங்களை அவர் நம்மோடு இடைப்படுகிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. But when you meditate the epistle over and over again, he talks about a lot of things. பலவிதமான காரியங்களை குறித்து அவர் பேசுகிறதை நாங்கள் பார்க்கலாம். We can see him talking about many different things. நாவை குறித்தும் அவர் பேசுகின்றார். He talks about the tongue also. அது மாத்திரமல்ல அநேக புத்திமதிகளையும் அவர் கூறுகின்றார். But he gives a lot more advice. நீங்கள் என்னோடு கூட யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை நாங்கள் வாசித்து பார்ப்போமானால் இதை யாருக்கு எழுதுகிறார் என்பதை குறித்து நாங்கள் அதிலே காணலாம். If you read James chapter 1 verse 1, you can see who he is writing to. வேதாகமம் உள்ளவர்கள் தயவு செய்து நீங்கள் வேதாகமங்களை திருப்பி பார்க்கும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். Please do take your Bibles out and turn your Bible to James chapter 1. வாசியுங்கள். Amen. In English, James, a servant of God and of the Lord Jesus Christ, to the 12 tribes scattered among the nations. தாவீதுக்கு பாருங்கள் யாக்கோபை குறித்து சொல்லுகின்ற பொழுது அங்கே பார்க்கின்றோம் தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு. James, a servant of God and of the Lord Jesus Christ. அது மாத்திரமல்ல சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் எழுதுகிறதாவது. Not only that, to the 12 tribes scattered among the nations. அப்ப அதுக்குள்ளே நானும் நீங்களும் காணப்படுகின்றோம். You and I are within that people. அப்ப இன்றைய காலகட்டத்திலும் யாக்கோபு நம்மோடு பேசுகின்றார். Even now, James is speaking to us. யாக்கோபு பரிசுத்த ஆவியின் மூலமாக நம்மோடு இடைப்படுகிறார். James, through the Holy Spirit, is speaking to us. அப்ப என்ன காரியங்களை குறித்து இன்றைக்கு யாக்கோபு தன்னுடைய நிருபத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியானவருடைய உதவியுடன் நமக்கு போதிக்கிறார் என்பதை குறித்து நாங்கள் ஒரு சில காரியங்களை பார்க்க We're இருக்கின்றோம். going to see a few things that James, through the Holy Spirit, is going to teach us today. பாருங்கள் கிறிஸ்துவுக்கு பின்பு இந்த நிருபம் எழுதப்பட்டிருக்கின்றது. This epistle was written after Christ. இடைப்பட்ட காலம் 45 48 இந்த வருடத்துக்குள்ளாக இந்த யாக்கோபு நிருபம் எழுதப்பட்டது என்று வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். We can see scholars have said that it was written between the years of 45 to 48. இந்த நிருபத்தை அவர் எழுதியதன் நோக்கத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். We need to see the purpose why he wrote this நாங்கள் epistle. வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக இந்த நிருபத்தை நாங்கள் முதலிலே பார்த்தால் தான் அந்த வார்த்தைகளை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். Before we meditate the word, we need to go into the background of the epistle. ஏன் இந்த நிருபம் எழுதப்பட்டது? Why was this epistle written? எதற்காக எழுதப்பட்டது? For what reason? எந்த நோக்கத்துக்காக எழுதப்பட்டது என்பதை குறித்து நாங்கள் பார்க்க வேண்டும். And with what purpose what is written? இன்றைக்கு தற்காலிகமான சபைகளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சபைக்கும் இந்த வார்த்தைகள் பொருந்துகிறதாக காணப்படுகிறது. This word is able to relate to temporary churches and the churches of God. இன்றைக்கு யாக்கோபு எழுதுவதன் நோக்கம் இன்றைக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை சீஷனாக இருந்து அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை குறித்து தான் இந்த நிருபத்திலே நாங்கள் பார்க்கலாம். In this epistle you can see James telling how a disciple should be and what kind of things he should be doing. இன்றைக்கு அவரை பின்பற்றுகிறவர்கள் நாங்கள் ஒவ்வொருவரும் அவருடைய சீஷர்களாக இருக்கின்றோம். We who follow these words, we are his disciples. அப்ப இன்றைக்கு நம்முடைய கடமைகள் என்ன? What are our duties? சீஷர்களாக இருந்து நாங்கள் ஒரு சில கடமைகளை அவருக்காக செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். As a disciples, there are certain duties that we should follow. அதைத்தான் இந்த இடத்திலே யாக்கோபு அங்கே சபைக்கு கூறுகின்றார். And that is what James writes. என்னத்தை அவர் கூறுகின்றார்? What is he saying? இன்றைக்கு நற்கிரியைகள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் விசுவாசத்தினாலே இன்றைக்கு நாங்கள் ரட்சிக்கப்படுகிறோம். ஆகவே நாங்கள் சபைகளிலே நற்கிரியைகள் செய்ய வேண்டியது இல்லை என்று அங்கே சபைக்குள்ளாக ஒரு குழப்பம் ஏற்படுகின்றது. There is a confusion rising among the people that you don't need to do good deeds if you have good faith. விசுவாசத்தினாலே நாங்கள் ரட்சிக்கப்படுகிறோம். By faith you are ஆகவே accepted. நாங்கள் நன்மைகளை செய்து கொண்டிருக்க வேண்டும். Then why do you need to do good things? அப்ப இதை தெளிவுபடுத்துகிறதற்காகத்தான் யாக்கோபு இந்த நிருபத்தை
நிருபத்தை எழுதுகின்றார். To clear up this confusion, he is writing this. அவர் எழுதுகின்ற பொழுதுதான் அந்த நாவையும் குறித்து அவர் எழுதுகின்றார். And when he tries to clear that up, he talks about the tongue. இந்த தவறான கருத்தை விசுவாசிகளிடம் தெளிவாக போதிக்கும்படியாகத்தான் அவர் இந்த நிருபத்தை எழுதுகின்றார். To clarify the truth among the churches, he is writing this epistle. பாருங்கள், இன்றைக்கு தற்காலிகமான சபைகளிலும் இப்படியான கேள்விக்குறிகள் இருக்கின்றது. Even in the temporary churches in the world, there are question marks like this. எல்லா சபைகளிலும் கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சபைகளுக்குள்ளாக இப்படிப்பட்ட கேள்விகளும் எழும்புகிறது. There are many questions rising up like this across all the churches. நாங்கள் விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டு விட்டோமே, We have been saved by faith. இனி ஏன் நன்மைகளை செய்வான், Then why continue to do good? எனக்கென்று நாங்கள் சுயநலமாக இருக்கலாம் என்று அவர்கள் என்ன அப்படிப்பட்ட காரியங்களை அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். Many people are thinking, I can live for myself and be selfish. ஆகவே தான் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம், யாக்கோபு நிருபம் அவர் தெளிவாக அங்கே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கலாம். So we can see clearly James clarifying things in this epistle. இன்றைக்கு என்னென்ன காரியங்களை குறித்து யாக்கோபு எழுதுகிறார் என்பதை குறித்து நான் உங்கள் மத்தியிலே சொல்ல பிரியப்படுகின்றேன். I will give you an overview of the things that James talks about. எத்தனை அதிகாரங்கள் இந்த யாக்கோபிலே இருக்கின்றது? How many chapters are there in the book of James? 5. இது புதிய ஏற்பாட்டிலேயா பழைய ஏற்பாட்டிலேயா இந்த நிருபம் இருக்கிறது? Testament or அதையும் Old கேட்க Testament? வேண்டும். பிரைஸ் காட், எல்லாருக்குமே தெரியுது. பிரைஸ் காட். புதிய ஏற்பாட்டிலே இருக்கின்றது. In the New Testament. இயேசு கிறிஸ்துவின் சகோதரன் என்று சொன்ன என்பதே எங்களுக்கு விளங்கி விட்டது, இது புதிய ஏற்பாடு என்று. We all know as soon as we said it was the brother அப்ப of 5 Jesus. அதிகாரங்கள் இருக்கின்றது. There are 5 books. அப்ப இந்த 5 அதிகாரங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, நீங்கள் அங்கு வேதாம படிப்பில் அங்கு பைபிள் ஸ்டடி புக்ல நீங்கள் பார்க்கின்ற பொழுது அங்கே தலைப்புகள் கொடுக்கப்படுகிறது. There are certain headings given in the Bible study book. அதனாலே அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். So it is really useful if you want to meditate. ஆகவே நீங்கள் அப்படிப்பட்ட வேதாகமங்களை எடுத்து நீங்கள் வாசிக்கின்ற பொழுது அது இன்னும் அதிகமாக நமக்கு விளங்கக்கூடியதாக இருக்கிறது. ஸ்டடி பைபிள்ஸ். You are able to understand more if you are able to get the expanded version of the Bible, the study Bible. அங்கே முதலாவது அதிகாரத்திலே முதல் 18 வசனங்களை நாங்கள் வாசித்து பார்க்கின்ற பொழுது அங்கே யாக்கோபு எழுதுகின்றார், பரீட்சைகளும் சோதனைகளும். James 1 verse 1 to 18, it talks about trials and temptations. இன்றைக்கு நாங்கள் கர்த்தருக்குள்ளாக வருகின்ற பொழுது, When we come into Christ, கர்த்தருக்குள்ளாக இன்னுமாய் நெருங்கி வருகின்ற பொழுது, when we come closer to God, நமக்கு பரீட்சை வருமா? do you have trials? நமக்கு சோதனை வருமா? Do you have temptations? இதை ஒரு குழப்பத்திலே அந்த விசுவாசிகள் காணப்பட்டார்கள். There was a confusion in the believers. அந்த காரியத்தை தெளிவுபடுத்துகிறதற்கு யாக்கோபு இந்த நிருபத்தை எழுதுகின்றார். And to clarify, he is writing this chapter. அப்ப பரீட்சைகளும் சோதனைகளும் கர்த்தருக்குள்ளாக வர வர வந்து கொண்டே தான் இருக்கும். The closer you come to God, you have more trials and temptations. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அநேக பேர் என்ன செய்கிறார்கள்? ஆசீர்வாதங்களை தான் பார்க்கின்றார்கள். Many people are running after blessings. இன்றைக்கு ஆசீர்வாதமான பிரசங்கம் என்றால் கரங்களை தட்டி உற்சாகப்படுவார்கள். And when you hear prosperity talking, there is a lot of encouragement within the இன்றைக்கு believers. தீர்க்கதரிசன காரியங்களை குறித்து சொல்கிற பொழுது உற்சாகப்படுவார்கள். When we talk about prophecy, people are so excited. ஆனால் ஒரு சில காரியங்களை கண்டித்து உணர்த்துகிற பொழுது அங்கே அமைதியாக காணப்படுவார்கள். But people will become very silent if you give them the truth or advice. நீங்கள் அல்ல, I'm not talking about பொதுவாக you. நான் கூறுகிறேன். I'm saying it very generally. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். We need to have a heart to accept all கர்த்தருடைய things. வார்த்தை இன்றைக்கு நம்மோடு இடைப்படுகிறது. The word of God is speaking to us too. உங்களுக்கு முன்பதாக என்னோடு கர்த்தர் இடைப்பட்டார். Before I talk this with you, he is interceded with இன்றைக்கு me. நான் அதை உங்கள் மத்தியிலே நான் அதை கொண்டு வருகிறேன். Because I have felt that, I'm bringing it in front of you. ஆகவே நாங்கள் கர்த்தருக்குள்ளாக ஊழியம் செய்ய செய்ய கர்த்தருக்குள்ளாக நெருங்கி வர அங்கே பரீட்சைகளும் சோதனைகளும் நமக்கு வந்து கொண்டே தான் இருக்கும். The closer you come to God, the more ministry you do for God, the more trials and temptations you face in your life. விசுவாசத்தின் மூலமாக நமக்கு பரீட்சை வரும். Through your faith you will receive trials. சோதனைகள் மூலமாக நமக்கு பரீட்சைகள் வரும். And through difficulties you will face இப்படி temptations. பலவிதமான பிரச்சனைகள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே வந்து கொண்டிருக்கும். And you keep on facing one type of problem or another. அப்படி வருகின்ற பொழுது எப்படியாக நாங்கள் ஜெயம் கொள்ளுகிறோம்? Through that, how can you find victory? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் யாக்கோபு நிருபத்திலே? What does God say in the book of James? அங்கே பாருங்கள், முதலாவது அதிகாரத்திலே அங்கே பார்க்கின்றோம். 12வது வசனத்தை வாசியுங்கள். Verse 12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவனாம்? பாக்கியவான் பாக்கியவதியாய் இருப்பார்கள். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. அவன் உத்தமன் என்று, அந்த சோதனையின் மத்தியிலும் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு, கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு கர்த்தர்
தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். Blessed is the man who perseveres under trial, because when he has stood the test, he will receive the crown of life that God has promised to those who love him. இன்றைக்கு சோதனைகள் பரீட்சைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகின்ற பொழுது நாங்கள் பாக்கியவான் பாக்கியவதி. When you have trials and temptations in your life, you are a blessed man or வேதம் woman. அதுதான் கூறுகின்றது. That is what the word of God தேவ says. ஆவியானவர் அதைத்தான் நமக்கு The போதிக்கின்றார். Holy Spirit is teaching us that. ஆகவே நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக வர வர, The more you come into Christ, கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் ஊழியம் செய்ய செய்ய, the more you do ministry for God, கர்த்தருக்காக நாங்கள் சுவிசேஷம் அறிவிக்க அறிவிக்க, the more you preach the gospel of the truth, நம்மை காரி துப்புவார்கள், they will spit on you, நமக்கு எதிராக they பேசுவார்கள், will speak against you, நமக்கு எதிராக அடிப்பார்கள். they will attack you. இப்படிப்பட்ட சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து கொண்டுதான் இருக்கும். The more and more trials you will keep on facing. ஆகவேதான் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். Blessed is the man who perseveres under trial. யாருக்காக நாங்கள் ஓடுகின்றோம்? Who are we running for? ஜீவனுள்ள தேவனுக்காக ஓடுகின்றோம். The living God. பாஸ்டர், பிரசங்க மேடையில இருந்து போதிப்பது இலகு. Pastor, it's very easy to preach. That is what I'm hearing. ஆனால் அதை அபியாசப்படுத்துகிறது கஷ்டம் பாஸ்டர். But it's very hard to put it into practice. எல்லாம் அனுபவித்து தான் நான் வந்திருக்கின்றேன். I have also experienced all things that come நீங்களும் பல here. பேர் இந்த அனுபவத்துக்குள்ளாக போயிருப்பீர்கள். Many of you could have gone through the same experience. தொடர்ந்து நாங்கள் கர்த்தருக்குள்ளாக நாங்கள் நிற்கின்ற பொழுது கர்த்தர் நிச்சயமாக ஆண்டவர் எங்களை கைவிட மாட்டார். But when you continue to stand for God, God will not forsake us. நாங்கள் வாக்குத்தத்தம் பண்ணின இதை பெறுவோம், ஜீவ கிரீடத்தை. Those who have been promised, you have been promised the crown of life. இன்னைக்கு நாங்கள் எதற்காக நாங்கள் ஓடுகிறோம்? What are we running for? அந்த ஜீவ கிரீடத்தை பெறும்படியாக. It is to receive the crown of life. அதுக்காகத்தான் நானும் நீங்களும் That is ஓடிக்கொண்டிருக்கின்றோம். why we run. அப்ப அவர் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை தருகிறவர் என்று நாங்கள் பார்க்கின்றோம். We see, you shall receive the crown of life which God has promised to those who அடுத்த love him. வசனத்தை நாங்கள் வாசிப்போம். The next verse. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. When tempted, no one should say, God is tempting me, for God cannot be tempted by evil, nor does he tempt anyone. அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். Let us think. இன்றைக்கு பாருங்கள், சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. When tempted, no one should say, God is tempting me. நீங்கள் சொல்லி இருக்கிறீர்களா அப்படி? Have any of you said? உங்களுடைய வாழ்க்கையிலே வருகிற கஷ்டங்கள், உங்களுடைய போராட்டங்கள், கண்ணீர்கள் மத்தியிலே ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படியான சோதனை, ஏன் எனக்கு மாத்திரம் என்ற கேள்விகளோடு நீங்கள் ஆண்டவரை பார்த்து கேட்டிருக்கிறீர்களா? Have you questioned God in the midst of your sorrows, your sickness, your troubles? Why, God, are you testing me? ஆனால் யாக்கோபு விசுவாசிகளாகிய நமக்கு எழுதுகிறார், James is writing to believers like us. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. That no one should say, God is tempting me. தேவன் நம்மை சோதிக்கிறவர் அல்ல. God is not a God who tempts யார் us. நம்மை சோதிக்கிறது? Who tests us? சத்துரு. The devil. ஆனபடியே நாங்கள் அதை இனம் கண்டுகொள்ள வேண்டும். We need to understand the difference. அப்ப சோதனை வருகிற பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? இன்னும் இன்னுமாக நாங்கள் கர்த்தருக்குள்ளாக நிலை கொண்டிருக்க வேண்டும். So when you are tempted or you are facing a trial, you need to stand firm in God. ஆகவே தான் அங்கே முதல் 18 வசனங்கள் முதலாவது அதிகாரத்திலே அங்கே பரீட்சைகளையும் சோதனைகளையும் குறித்து அதை எப்படியாக நாங்கள் மேற்கொள்ளலாம் என்பதை குறித்து யாக்கோபு, அப்போஸ்தலனாகிய யாக்கோபு தன்னுடைய நிருபத்திலே சபைகளுக்கு போதிக்கின்றார். This is why James is writing from verse 1 to 18 under the heading of trials and temptations to the churches. வருகிற நாட்களிலே நாங்கள் இதை குறித்து மேலதிகமாக நாங்கள் பார்க்கலாம். In the coming days we will go deeper into the word. அடுத்த வசனத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அடுத்தபடி அங்கே முதலாவது அதிகாரம் 19 இருந்து 3ஆம் அதிகாரம் 18வது வசனம் வரை நாங்கள் வாசித்து பார்க்கின்ற பொழுது அங்கே ஒரு பொதுவான போதனைகளை குறித்து யாக்கோபு சபைகளுக்கு எழுதுகிறார். When we read the next couple of verses or the next section, James splits it into under different topics. அதாவது முதலாவது அதிகாரம் 19 இருந்து 3வது அதிகாரம் வரை அவர் பொதுவான போதனைகள், இன்னைக்கு சபைகளுக்கு தேவையான பொதுவான காரியங்கள். There is general advice or counsel being given from verse 19 onwards to chapter 3. எங்கே சபைகள் விலகி போகிறது? When churches are slipping away. எந்த சபைகளுக்குள்ளாக இன்றைக்கு காரியங்கள்
நடைபெறாது இருக்கின்றது. where churches are not following the இவைகளை correct குறித்து way. அந்த அதிகாரங்களிலே அவர் போதிக்கிறதை நாங்கள் காணலாம். And he talks about these things between these verses. அதாவது அந்த போதனைகள் மத்தியிலே எப்படியாக இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் வசனத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதை குறித்து அவர் போதிக்கின்றார். Within these teachings he talks about how we should uphold the word of God. இந்த நாட்களிலே அதிகமாக கர்த்தருடைய பிள்ளைகள் சபைகள் நாங்கள் வசனத்தை கடைபிடித்து வாக்குத்தத்த வசனங்களை நாங்கள் அறிக்கை பண்ணி சத்துருவை ஜெயம் கொள்ளுகிறவர்களாக நாங்கள் காணப்பட வேண்டும். In these days we should be able to use the word of God to withstand the devil. அப்பொழுதுதான் நாங்கள் சோதனைகளை நாங்கள் மேற்கொள்ள முடியும். That is why when you can overcome the trials. அடுத்தபடியாக இந்த அதிகாரங்களிலே அங்கே யாக்கோபு என்னத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார்? So what is James teaching us in the next section? பாரபட்சம் காண்பித்தல் குற்றம் என்பதை குறித்து அவர் பேசுகிறதை நாங்கள் காணலாம். He is saying that we should not show partiality. இன்றைக்கு சபைகளுக்குள்ளாக இது அதிகமாய் காணப்படுகிறது. We see it a lot within our பாரபட்சம் churches. பார்க்கிறது. We see partiality. இன்றைக்கு அவர் அப்படிப்பட்டவர் இவர் இப்படி என்று பாரபட்சம், அவருக்கு அதை கொடுக்கிறார்கள் தனக்கு தரவில்லை அப்படி என்று பாரபட்சம் பார்க்கிறவர்கள் இன்றைக்கு சபைகளுக்குள்ளாக இருக்கின்றார். We give favor to one person and we don't show favor to the other. அதை குறித்து தெளிவாக போதிப்பதற்காகத்தான் யாக்கோபு இந்த நிருபத்தை எழுதுகின்றார். And to talk about this issue, that is why James writes in this section. அடுத்தபடியாக நீங்கள் பார்க்கின்ற பொழுது விசுவாசமும் கிரியைகளையும் குறித்து யாக்கோபு தன்னுடைய நிருபத்திலே எழுதுகின்றார். Then he goes on to talk about faith and deeds. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விசுவாசம் இன்னும் அதிகமாக காணப்பட வேண்டும். We need more faith into believers. இன்றைக்கு விசுவாசம் இல்லாதது நிமித்தமாகத்தான் இன்றைக்கு தேவ பிள்ளை விழுந்து போகிறார்கள். Only because of the lack of faith people fall. விசுவாசம் இல்லாததன் காரணத்தின் நிமித்தமாக சோதனைகளின் மத்தியிலே அவர்கள் விழுந்து போகிறார்கள். Because there is no faith, when a trouble comes they fall. ஆகவே விசுவாசமும் கிரியைகளும் செயல்பட வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்துகிறதை நாங்கள் பார்க்கலாம். But he keeps underlining that faith and deed need to work together. அடுத்தபடியாகத்தான் அவர் அங்கே சொல்லுகின்றார், நீங்கள் சொன்ன பிரகாரம் நாவை எப்படியாக கட்டுப்படுத்த வேண்டும். Then he goes on to talk about, like you said, how to tame the tongue. இன்றைக்கு எல்லா காரணத்துக்கும் எது பிரச்சனையாக இருக்கின்றது? இந்த நாவுதான். For all things the tongue is the root cause of the problem. அதை எப்படியாக நாங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை குறித்து அவர் அங்கே போதிக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். He talks about how we can control and tame our tongue. இன்றைக்கு யாக்கோபின் நிருபத்திலே இப்படிப்பட்ட போதனைகளை விசுவாசிகளுக்கு ஊழியர்களுக்கு அங்கே ஆவியானவர் கற்றுக் கொடுக்கின்றார். These are the types of teachings that the Holy Spirit through James is teaching the churches. கடைசியாக இருவகையான ஞானங்களை குறித்து பவுல் 3வது அதிகாரத்திலே பேசுகின்றார். Lastly, James talks about two kinds of wisdom. நீங்கள் வீட்டிலே சென்று வாசித்து பாருங்கள். Go home and please do read. அப்பொழுது நானும் போதிக்கின்ற பொழுது அது உங்களுக்கு இன்னும் அதிகமாக தெளிவாக விளங்கும். And you will understand even more clearly. அது மாத்திரமில்லை, கடைசியாக அங்கே 4வது அதிகாரத்திலே இருந்து 5வது அதிகாரத்தை நாங்கள் வாசித்து பார்க்கின்ற பொழுது பல்வேறு புத்திமதிகளை அங்கே யாக்கோபு சபைகளுக்கு கூறுகின்றார். Lastly, from chapters 4 to 5 he keeps on going to give other types of ஏன் அவர் சபைகளுக்கு புத்திமதிகளை கூறுகின்றார்? Why is he giving advice to the churches? அந்த புத்திமதிகளை கடைபிடிக்கும்படியாக, So that they can take the அந்த advice, புத்திமதிகளிலே நடக்கும்படியாக, they can walk in the advice. அதற்காகத்தான் வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. That is why the word of God has been given to you. ஆவியானவர் வேதத்தின் மூலமாக நம்மோடு பேசுகின்றார். Through the Bible the Holy Spirit is able to speak to us, ஆகவே நாங்களை சீர்படுத்தும்படியாக, so that we are able to correct எங்களை ourselves, ஸ்திரப்படுத்தும்படியாக, so that we can be held steadfast. அவர் வருகையிலே அந்த ஜீவ கிரீடத்தை பெறும்படியாக, So when we come, we are able to receive அதற்கு the crown, பாத்திரவான்களாய் நாங்கள் காணும்படியாக so that we are worthy to receive. கர்த்தர் ஒரு சில காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். God is teaching us a few things. அப்ப அவர் கற்றுக் கொடுக்கிற பொழுது நமக்குள்ளாக அந்த ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம் இல்லாவிட்டால் அது என்ன செய்யுமாம்? நல்ல நிலத்திலே விழுந்த விதிகளைப் போல பலன் கொடுக்காதபடி அது கற்பாறையிலே விழுந்த நிலைகளைப் போல அங்கே பலன் கொடுக்காமல் போகும். So when we are not able to accept and receive the teachings in our heart, then it is like the seed sown on the rock versus the seed sown on good soil, where it is able to give fruit. ஆகவே இந்த கர்மையான கர்த்தருடைய பிள்ளைகளே, My dear children of இந்த God, கால வேளையிலும் கர்த்தர் நம்மை அதிகமாக நேசிக்கின்றார். in this morning know that God loves us. ஆகவே தான் அவர் நமக்கு சில புத்திமதிகளை கூறிக்கொண்டிருக்கின்றார். That is why he keeps on giving us a few counsel advice. இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், உங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் எவ்வளவு புத்திமதிகளை கூறுகிறோம் Do we not give advice to our children? இல்லையா?
Is it not? எவ்வளவு இப்படியாக இரு, அங்கே போகாதே, இப்படி போகாதே, இப்படியாக இரு, அப்படி பழகாதே என்று சொல்லி அநேக புத்திமதிகளை நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். காரணம் என்ன? அவர்கள் நல்ல பிள்ளைகளாக வளர்ந்து நல்ல பிள்ளைகளாக ஜீவிக்கும்படியாக. There are many advices that we keep on telling our children, don't go to this area, don't go to this place or do that, because we want them to grow and have a good life. அவர்கள் நல்ல ஒரு ஸ்தானத்திலே வரும்படியாக. So that they can come up in life to a good place. அதே போலதான் நம்முடைய அப்பாவும் In the same way our heavenly Father, அவருடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். through his word he tries to teach us. காரணம் என்ன? Why? நம்மை இன்னுமாக அவருக்குள்ளாக பலப்படுத்தும்படியாக, So that we can be strengthened even more, அவருக்குள்ளாக தைரியப்படும்படியாக. so that we can be firm in God. என்னுடைய மகள் என்னுடைய மகன் வருகையிலே நான் வருகையிலே அவர்கள் விடுபட்டு போய் விடக்கூடாது. My son, my daughter will not slip away when அந்த I ஜீவ return, கிரீடத்தை அவர்கள் பெற வேண்டும். so that the children are able to receive the crown of life. ஆகவே நாங்கள் கர்த்தருக்குள்ளாக நிலை கொண்டிருக்க வேண்டும். So we should stand steadfast in God. இன்னைக்கு முதலாவது புத்திமதியை நாங்கள் பார்த்து பின்பதாக நாங்கள் கடந்து செல்லலாம். We're going to meditate just on the first advice that James gives us. அநேக புத்திமதிகளை கூறுகின்றார். முதலாவது புத்திமதியை நாங்கள் பார்ப்போம். There are many advices, but we're going to just வருகிற focus on நாட்களிலே one. நாங்கள் தொடர்ந்து பார்க்க போகின்றோம். In the coming days we will go deeper into the next. இன்றைக்கு என்னோடு கூட யாக்கோபின் நிருபம் 4வது அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்பிக் கொள்வோம். Let's turn to James chapter 4. இவ்வளவும் நாங்கள் அங்கே இவ்வளவு சொன்ன காரியங்கள் அனைத்தும் நான் அங்கே முன் உரையாக நான் உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன். I have given you a quick background into what we are going to be இந்த doing. யாக்கோபு நிருபத்தின் அந்த நோக்கம், ஏன் அவர் எழுதுகிற நோக்கத்தை குறித்து நான் சொல்லி I இருக்கின்றேன். have talked about why this epistle was written. ஏனென்றால் விசுவாசத்தினாலே மனுஷர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், அப்படியே நாங்கள் நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்று ஒரு கேள்விக்குறி எழும்புவதன் நிமித்தமாக இதை அவர் போதிக்கின்றார். It is because the question that rose, if I have been saved by faith, then why should I continue to do good things? அப்ப அங்கே முதலாவது வசனத்தை நாங்கள் வாசிக்கின்ற பொழுது பாருங்கள், When we read verse 1, உங்களுக்குள்ளே வாசிங்கள். உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? what causes fights and quarrels among you? Don't they come from your desires that battle within you? யாரை பார்த்து இந்த கேள்வியை கேட்கின்றார்? Who is this question being asked to? பரிசுத்த ஆவியானவர் யாரோடு பேசுகின்றார்? Who is the Holy Spirit talking to? கிறிஸ்து இயேசுவை பின்பற்றுகிறவர்கள், அவரை நம்பி இருக்கிற அவருடைய சீஷர்களுக்கு மத்தியிலே அவர் இதை பேசுகின்றார். Holy Spirit is questioning the believers. சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் அவர் To பேசுகின்றார். the scattered 12 tribes. அவர் என்ன பேசுகின்றார்? What is he saying? உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? What causes fights and quarrels among you? இன்றைக்கு சபைகளிலே யுத்தங்கள் சண்டைகள் இருக்கிறதா? Do we have fights and quarrels within our churches? உங்களை பார்த்தா இல்லை என்ற போல் இருக்கிறது. நல்லது, சந்தோஷம். இல்லாவிட்டால் சந்தோஷம். I'm happy if there isn't. Praise God. நேற்றைய தினத்திலே பார்த்தோம், எல்லாருமாய் ஒருமனப்பட்டு காரியங்களை செய்தீர்கள். We saw கர்த்தருக்கு it all ஸ்தோத்திரம். yesterday. Praise God. மனமகிழ்ச்சியாய், ஆமென். அதே மனமகிழ்ச்சி, ஆமென். சௌரன் சொன்ன பிரகாரம் இன்றைக்கும் அந்த முகத்திலே அந்த மனமகிழ்ச்சி இருக்க We வேண்டும். want the same joy that you had yesterday at the beach. ஏனென்றால் ராஜாதி ராஜாவை நாங்கள் பார்க்க Because வந்திருக்கிறோம். we've come here to see Praise and the worship the Lord. King of Kings. Praise God. ஆமென். Praise God. ஹalleluya. பாருங்கள், பொதுவாக நான் பேசுகின்றேன். I'm talking very நீங்க generally. நேற்று விட நம்முடைய சபை என்று இன்றைக்கு சபைகளிலே நடக்கிற காரியங்கள், This isn't a topic about our church, but it is a general topic about all churches. உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? What causes fights and quarrels among you? அப்ப ஒரு கேள்வியை கேட்கின்றார். He asks a question. யாரை பார்த்து கேட்கின்றார்? Who is he asking? அங்கே கர்த்தரை பின்பற்றுகிறவர்களை பார்த்து கேட்கின்றார். The people who follow Christ. அப்ப உடனே அவர் என்ன சொல்லுகிறார்? What does he go on to say? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? Don't they come from your desires that battle within you? இன்றைக்கு நம்முடைய அவயவங்களிலே போர் செய்கிற இச்சைகளினாலே தான் இன்றைக்கு சண்டைகளும் சச்சரவுகளும் பிரிவினைகளும் சபைக்குள்ளாக காணப்படுகிறது. It is through the lusts that war in your members. இதை தெளிவுபடுத்துகிறதுக்கு தான் அங்கே யாக்கோபு தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்று அவர்களுக்கு புத்திமதியை கூறுகின்றார். And to clarify this confusion, he goes on to talk about obedience. அப்ப முதல் 10 வசனங்களும் அவர் போதிக்கிறதற்கு நோக்கம் என்ன?
விசுவாசிகளுக்கு நீங்கள் தேவனுக்கு எப்பொழுதும் கீழ்ப்படிந்திருங்கள். So the first 10 verses he teaches that you should be obedient unto Christ. நம்முடைய இச்சைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றால் நாங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். If you want to overcome your desires or your lusts, we need to obey இன்றைக்கு to God. நம்முடைய சுய இச்சைகளினாலே தான் இன்றைக்கு சபைகளுக்குள்ளாக பிரிவினைகள், பிரச்சனைகள், சண்டைகள், போராட்டங்கள் காணப்படுகிறது. Through our own desires, our fleshly desires, there are quarrels and fights in churches. அப்ப அந்த இச்சைகளை நாங்கள் விட்டு விலகிவிட வேண்டும் என்றால் நாங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்பதை குறித்து அங்கே யாக்கோபு தெளிவாக சபைகளுக்கு போதிக்கின்றார். James clearly teaches that if you want to walk away from your fleshly desires and your lusts, you need to be able to obey God. இதுக்கு எப்படிப்பட்ட இச்சைகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இருக்கும் என்றால் அங்கே பொல்லாத இச்சைகள், அது மாத்திரமல்ல சுயநலமான இச்சைகள் என்பதை குறித்து அங்கே நாங்கள் பார்க்கின்றோம். He talks about selfish desires and he also has attacking desires. பொல்லாத இச்சைகள், Evil thoughts. பொல்லாத இச்சைகள் இன்றைக்கு தேவ விசுவாசிகளுக்குள்ளாக, தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளாக வருகிற பொழுது அங்கே என்ன நடைபெறுகிறதாம்? சபைகளுக்குள்ளாக பிரிவினைகள், பிரச்சனைகள் ஏற்படுகிறது. When a believer receives these evil desires or these lusts, then there are quarrels and fights. அந்த இச்சையை யார் போடுகிறது? சத்துருதான். Who is giving that? The devil. ஏன் அவருக்கு அப்படி, ஏன் இவருக்கு அப்படி என்று இன்றைக்கு இப்படிப்பட்ட சிந்தனைகளை போட்டு என்ன செய்கிறார்கள்? சபைகளுக்குள்ளாக சண்டைகளையும் சச்சரவுகளையும் சத்துரு ஏற்படுத்துகின்றார். Satan will bring into the minds of the believers why to give partiality between the people. அப்ப தேவ பிள்ளையே இன்றைக்கு நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். My dear children of God, we need to be இப்படிப்பட்ட careful. இச்சைகளுக்கு நாங்கள் இடம் கொடுக்க கூடாது. We should not give way to these kind of desires. பொல்லாத இச்சைகளை, பொல்லாத காரியங்களை சத்துரு எப்பொழுதும் நம்முடைய மனதிலே விதைத்துக் கொண்டிருப்பான், நம்முடைய சிந்தையிலே. Satan will try and keep on planting these evil thoughts or desires into your minds. சுயநலமான இச்சைகள், Selfish desires. இன்றைக்கு சுயநலம், இன்றைக்கு அநேகர் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் சுயநலம், எனக்கென்று தனக்கென்று அவர்கள் சுயநலமாக யோசித்து இன்றைக்கு நற்கிரியைகளை செய்கிறதை விட்டுவிட்டு என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய சுயநலமான காரியங்களினாலே, சுயநலமான இச்சைகளினாலே அவர்கள் எழுப்புண்டு போகிறது நிமித்தமாக அங்கே என்ன செய்கிறது? பிரிவினைகள் வருகிறது, பிளவுகள் வருகிறது, மார்க்க பேதங்கள் வருகிறது, சண்டைகள் வருகிறது, சச்சரவுகள் வருகிறது. இதனால் சபைகள் பிளந்து போகின்றது. பிரிவு. Many people are so selfish that they keep on asking for themselves and they have self-love, and they stop doing good things in good faith. That is why there are fights and quarrels. அருமையான தேவ பிள்ளையே, My dear child of God, இந்த இச்சைகளை குறித்து நாங்கள் கவனமாக இருக்க so வேண்டும். we need to be careful in our lusts and இன்றைக்கு நாங்கள் desires. எவ்வளவுக்கு நாங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வருகின்ற பொழுது இந்த இச்சைகள் நம்மை விட்டு எடுபடும். The more and more that we are able to obey God, the more that you are away from your fleshly desires. ஆகவேதான் இதை குறித்து தெளிவாக யாக்கோபு சபைகளுக்கு போதிக்கின்றார். And that is why James clearly teaches. ஆகவே நாங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை நாங்கள் செய்கின்ற பொழுது அவர் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். When we are able to obey God, then he is able to lead us. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நாங்கள் இதை கவனமாய் நாங்கள் அவதானிக்க வேண்டும். We need to carefully discern these things. பேதுரு தன்னுடைய நிருபத்திலே எழுதுகின்ற பொழுது அவர் எழுதுகின்றார், என்னோடு கூட நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். 1 பேதுரு 2வது அதிகாரம் 11வது வசனம். 1 Peter 2 verse 11. பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கின்ற மாமிச இச்சைகளை விட்டு விலகி போதும். Dear friends, I urge you as foreigners and exiles to abstain from sinful desires which wage war against your soul. பாருங்கள், இன்றைக்கு சுயநலமான இச்சைகள் தான் இன்றைக்கு சபைகளுக்குள்ளாக அங்கே சண்டைகளுக்கு காரணம். There are sinful desires which is the root cause of the problem within our churches. ஆகவே பேதுரு தன்னுடைய நிருபத்தில் என்ன சொல்கிறார்? பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள், ஒரு காலத்திலே நாங்கள் அந்நியரும் பரதேசியுமாய் இருந்தோம், இப்பொழுது ஆத்மாவிற்கு விரோதமாய் போர் செய்கிற மாமிச இச்சைகளை விட்டு விலகி. So Peter writes, we were once foreigners and exiles, so that we should abstain from sinful desires which wage war against our soul. அப்ப சுயநலமான இச்சை என்றால் நம்முடைய மாமிச இச்சை. What is selfish desires? It is our flesh. அந்த மாமிச இச்சை இன்றைக்கு என்ன செய்கிறது? அந்த
அந்த பிசாசினுடைய அவனுடைய தந்திரங்களுக்கு இடம் கொடுக்கிறதின் படி என்ன செய்கிறது, அதுக்கு செயல்படுகின்ற பொழுது, அங்கே சுயநலமான காரியங்கள் செயல்படுகின்ற பொழுது சபைகளுக்குள்ளாக சண்டைகள், பிரிவுகள், பிரச்சனைகள் ஏற்படுகிறது. When we walk and give way to the fleshly desires and lusts within us, we are causing fights and quarrels within our churches. ஆகவேதான் பேதுருவும் அங்கே மாமிச இச்சைகளை விட்டு விலக வேண்டும். That is why Peter also states the same thing. Walk away and abstain from sinful desires. அது எப்படினாக அந்த மாமிச இச்சைகளை விட்டு நாங்கள் விலக முடியும்? How can we abstain from it? தேவனுக்குள்ளாக வர வர, when we come closer to God, தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க, when we meditate more on the word of God, கர்த்தருடைய சமூகத்திலே நேரமுள்ள நேரம் நாங்கள் அவரை தரிசிக்கும் பொழுது, when we give more time to God, கர்த்தரோடு நாங்கள் செலவிடுகிற நேரத்தை இன்னுமாய் அதிகரிக்கின்ற பொழுது, when we increase our time with நாங்கள் என்ன செய்கின்றோம், நம்முடைய மாமிச இச்சைகள் விட்டு விலகி நாங்கள் கர்த்தருக்குள்ளாக நாங்கள் தொடர்ந்து நிலை கொண்டு அந்த ஜீவ கிரீடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, we are able to then walk away from our fleshly desires and come closer to God and walk and receive the crown of life. பாருங்கள், நாங்கள் எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். We need to understand that we are a child of God. எனக்கு பக்கத்தில் இருக்கிறவர் கர்த்தருடைய பிள்ளை, சகோதர சகோதரிகள். The person next to me, brothers and sisters next to me are children of ஒவ்வொருவரும் நாங்கள் God. தேவனுடைய பிள்ளைகள். We are all children of God. அவைகளை நாங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். We need to keep on remembering that. இன்றைக்கு போராட்டம் வருகிறது சத்ருவின் மூலமாக, நம்முடைய மாமிச இச்சைகளின் மூலமாக. Through Satan or our own fleshly desires, we receive our trials. ஆகவே நாங்கள் அதை நன்றாக உணர்ந்து வைத்திருக்க We need வேண்டும். to understand that too. அது மாத்திரமல்ல, அங்கே நீங்கள் 4வது அதிகாரத்திலே அவர் அப்படி சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார், உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா சொல்லிவிட்டு 2வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் வாசிங்கள். If we go back to James chapter 4 verse 2, you want something but don't get it, you kill and covet but you cannot have what you want, you quarrel and fight, you do not have because you do not ask God. பாருங்கள், போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா என்று சொல்லிவிட்டு நன்றாய் கவனியுங்கள். யாக்கோபு சொல்லுகிறார், நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமை கொள்ளுகிறவர்களாய் இருந்தும் அடையா கூடாமற் போகிறீர்கள், நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினாலே உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை. சித்திக்கிறது இல்லை என்றால் என்ன? சித்திப்பு. What is the meaning of that word? Yes. You don't get it. Amen. அது உங்களுக்கு கைகூடி வரவில்லை. It has not come to you. காரணம் என்ன? Why? மேலே அவ்வளவு காரியங்களும் இருக்கின்றது ஒரு விசுவாசிகளுக்குள்ளாய், ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ளாய். All the reasons are above in that verse. எப்பொழுது மாமிச பிரகாரமாய் நடக்கின்ற பொழுது, When you walk according to your flesh, நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. you want something but you don't get இன்றைக்கு it. நாங்கள் அநேக காரியங்களை வாஞ்சிக்கிறோம், ஆனால் நமக்கு கிடைக்கவில்லை. Many times we desire something but we're not able to receive. அப்ப நாங்கள்லாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். So we need to discern என்ன ourselves. காரியங்கள் எனக்குள்ளாக இருக்கின்றது? What are the things within me? எந்த காரியத்தை நான் விடுபட வேண்டும்? In what things should I be freed எப்படிப்பட்ட from? மாமிச காரியங்கள் எனக்குள்ளாய் செயல்படுகிறது? What fleshly thoughts am I acting upon? ஏன் சபைகளுக்குள்ளாய் பிரிவுகள், பிரிவினைகள் ஏற்படுகிறது Why are there fights and separations within churches? என்பதை குறித்து நானும் நீங்களும் ஆராய்ந்து பார்க்க You வேண்டும். and I need to discern that. ஏன் இந்த காரியம் எனக்கு கைகூடி வரவில்லை? Why has this thing not happened to me ஏன் இந்த yet? காரியம் எனக்கு தாமதமாகின்றது? Why is this thing being delayed in my life? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, My dear child of God, நாங்கள் ஒவ்வொருவரும் தான் அதை நிதானித்து அறிய வேண்டும். you and I, we need to discern that ourselves. பாருங்கள், இந்த வார்த்தையை நான் NIV தமிழ் வேதாகம மொழிபெயர்ப்பிலே நான் வாசித்து பார்த்தேன். I read these same verses in the NIV translation of the Tamil Bible. அது மிகவும் இன்னும் சற்று இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடிய நடைமுறையிலே அது எழுதப்பட்டிருக்கின்றது. It talks in a little bit more of a simple or plain language where we're able to understand. நான் வாசிக்கின்றேன், நீங்கள் கேளுங்கள். I will read. நீங்கள் ஏதோ ஒன்றை பெற விரும்புகின்றீர்கள். என்ன சொல்கிறார்? நீங்கள் ஏதோ ஒன்றை பெற விரும்புகிறீர்கள். நாங்கள் ஏதோ ஒன்றை பெற விரும்புகின்றோம். So you want to get something, ஆனால் அதை பெற்றுக்கொள்வதில்லை. but you are not able to receive. ஒரு காரியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்கள், You are praying for something, ஆனால் அது தாமதமாகிறது. but it's being delayed. அது நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை இன்னும். And you still haven't got it. நீங்கள் கொலை செய்து அபகரிக்கிறீர்கள், You kill and covet, ஆயினும் நீங்கள் விரும்புவதை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. but still you cannot have what you want. யாருக்கு இதை போதிக்கின்றார்? Who is James teaching to?
அங்கே சிதறியிருந்த 12 கோத்திரங்களுக்கும் யாக்கோபு எழுதுகின்றார். To the 12 tribes that were scattered among the nations. இந்த யாக்கோபு யார்? Who is James? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சகோதரன். He is the brother of Jesus. கிறிஸ்து இயேசுவோடு கூட ஊழியம் செய்த ஒரு சகோதரன். He was someone who was ministering with Jesus. அவர்தான் யாருக்கு எழுதுகிறார்? சிதறி இருக்கின்ற விசுவாச பிள்ளைகளுக்கு இன்றும் நமக்கு எழுதுகின்றார். He is writing to the scattered tribes and even us. நீங்கள் கொலை செய்து அபகரிக்கிறீர்கள், ஆயினும் நீங்கள் விரும்புவதை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவே வாக்குவாதங்களும் சண்டைகளுக்கும் ஈடுபடுகிறீர்கள். You quarrel and fight because you cannot have what you want. சில நேரங்களிலே இவைகள் சபைகளுக்குள்ளாக நடைபெறுகிறது. These things do happen in churches. வாக்குவாதங்கள், நாங்கள் வேண்டிய காரியம் நமக்கு பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் அங்கே என்ன செய்கிறோம்? வாக்குவாதங்கள் மூலமாக, சண்டைகள் மூலமாக நாங்கள் என்ன செய்கிறோம்? அதை பெற்றுக்கொள்ள முயற்சிக்கின்றோம் மாமிச பிரகாரமாக. When you are not able to get something that you want within your church, you try and fight and quarrel for it to get it. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, My dear children of God, இன்றைக்கு நாங்கள் தேவனிடம் கேட்க வேண்டும். we need to be able to ask God. இன்றைக்கு அநேக நேரத்திலே நாங்கள் மனுஷரை அணுகுகிறோம். Many times we go to people. நல்லது, அது நான் பிள்ளை என்று It சொல்லவில்லை. is good, I'm not saying it is wrong. ஆனால் எப்படிப்பட்ட மனிதர்களை நாங்கள் அணுகுகிறோம்? But what type or kind of people are you going to? அவர் உங்களுக்கு ஆவிக்குரிய விதத்திலே ஆலோசனைகளை சொல்லக்கூடிய நபர்களை நாங்கள் அணுக வேண்டும். We need to be able to go to people who are in the same line of thought as you. ஒவ்வொருவருக்கும் ஒரு மென்டர் தேவைப்படுகிறது. Everyone needs a mentor in their நானும் life. வைத்திருக்கின்றேன். I do சில too. காரியங்கள் எனக்கும் ஆலோசனைகள் தேவை. I need advice in certain places in my life. ஆலோசனைகளை நான் கேட்கின்றேன். And I do ask for good advice. ஏனென்றால் மாமிச பிரகாரமாக நான் முடிவு எடுத்து விடக்கூடாது. Why? Because I'm concerned that I shouldn't take a decision based on my flesh. ஆகவேதான் நாங்கள் ஆலோசித்து காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டும். So we need to discern things before we do things. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, My dear children of நாங்கள் Christ, இதிலே மிகவும் கவனமாக இருக்க let us வேண்டும். be careful in these things. இன்றைக்கு சபைகளுக்குள்ளாக சண்டைகள், சச்சரவுகள் காணப்படுகிறது. நோக்கம் என்ன? கீழ்ப்படியாமையினால். தேவனுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்திருப்போமானால் அப்படிப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு நமக்கு இடைப்படாது. The reason there are fights and separation within churches, it is that we disobey God. அவர்கள் சொல்லிவிட்டு பாருங்கள், 3வது வசனத்தை வாசிப்போம். Verse 3. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டுமென்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். ஆமென். When you ask and you do not receive because you ask with wrong motive, that you may spend what you get on your pleasures. பாருங்கள், NIV வேதாகமத்திலே நான் வாசிக்கின்றேன். In the NIV Tamil I will read. நீங்கள் கேட்கும் போதும் கூட அவற்றை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். When you ask, you still do not receive. அநேக நேரத்திலே நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள், Sometimes we keep on asking அவைகளை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். and we still haven't received. ஏனெனில் நீங்கள் பிழையான நோக்கத்துடனே கேட்கிறீர்கள். Because you ask with wrong motive. எப்படிப்பட்ட நோக்கத்தோடு நாங்கள் கேட்கின்றோம்? With what kind of motive do we ask for? அது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. That is important. அங்கே விசுவாசிகள் பிழையான நோக்கத்தோடு கேட்கிறார்கள். The believers there had wrong motives. ஆகவேதான் அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. That is why they still haven't received. இன்றைக்கு நாங்கள் என்ன நோக்கத்தோடு அந்த காரியத்தை கேட்கின்றோம்? With what kind of motive are we asking that thing? இன்றைக்கு சுயநலமான நோக்கத்தோடு அந்த காரியத்தை நாங்கள் கேட்கின்றோமா? Is it because of selfishness? அருமையான தேவ பிள்ளையே, My dear child of God, இன்றைக்கு நம்மை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். we need to examine நம்மை நாங்களே ourselves. சிந்தித்து We பார்ப்போம். need to think about ourselves. எப்படிப்பட்ட நோக்கத்தோடு நாங்கள் கேட்கின்றோம்? With what kind of motive are you நம்முடைய asking? சுயநல நோக்கத்தோடு நாங்கள் அந்த காரியத்துக்காக நாங்கள் வாஞ்சிக்கின்றோமா? Is it because of our selfish desires that we ask? ஏன் இன்றைக்கு நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாததற்கு காரணம்? Why are our prayers sometimes not ஏன் நாங்கள் unanswered? பெற்றுக்கொள்ளாமல் Why இருக்கின்றோம்? we still haven't received? நீங்கள் பிழையான நோக்கத்தோடு கேட்பதினால் Because you ask with wrong motives. உங்கள் சொந்த இன்பங்களை நிறைவேற்றவே அவைகளை கேட்கிறீர்கள். That you may spend what you get on your own pleasures. சில நேரத்தில் நாங்கள் சுயநலமாயிருந்து எங்களுக்கென்று எங்களுடைய சொந்த காரியங்களுக்காக நாங்கள் கேட்டு அதற்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Sometimes we are so selfish that we keep on asking for ourselves and we live for ourselves only. அது தேவைத்தான், இந்த பூமியில வாழ்கிற பொழுது தேவை. ஆனால் எல்லா நேரத்திலும் சுயநலமா எனக்கு அதைத்தான் இதிலே அவர் வலியுறுத்துகின்றார். Yes, it is important to get what you want, but it is not to be selfish all the time. பாருங்கள்,
கிறிஸ்து இயேசு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கின்ற பொழுது ஒரு ஜெபத்தை அங்கே ஏறெடுக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். அதை சொல்லி நாங்கள் மீதியான காரியங்களுக்குள்ளாக கடந்து செல்லலாம். Jesus Christ, when he prayed at a time, he prayed like this. And எப்படியாக கிறிஸ்து இயேசு ஜெபிக்கிறார் என்பதை குறித்து பாருங்கள். let us see how Jesus Christ himself prayed. என்னோடு கூட மார்க் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 7வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். Gospel of Mark chapter 14 verse 7. 36 மன்னிக்கவும். Verse 36. அப்பா பிதாவே, எல்லாம் உம்மாலே கூடும், இந்த பாத்திரத்தை என்னிடத்தில் இருந்து எடுத்து போடும், ஆகிலும் என் சித்தத்தின் படியல்ல உம்முடைய சித்தத்தின் படியே ஆக கடவது என்றார். Amen. Abba, Father, he said, everything is possible for you. Take this cup from me, yet not what I will, but what you will. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். We all know this verse. அப்பா பிதா, நாங்கள் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறோம். இயேசு கிறிஸ்துவும் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறார். We call him Abba Father. Jesus himself also அவருக்கு calls. விசுவாசம் இருக்கிறது, எல்லாம் தேவனால் கூடும். He believes everything is possible for God. அப்ப நமக்குள்ளும் அந்த விசுவாசம் இருக்க வேண்டும். We need to have that faith. எல்லாம் தேவனால் கூடும். Everything is possible for அது God. மாத்திரமல்ல, என்னிடத்தில் இருந்து எடுத்து போடும், ஆகிலும் என்ன சொல்கிறார் பாருங்கள், இதுதான் முக்கியம். This is the important bit. என் சித்தத்தின் படி அல்ல, உம்முடைய சித்தத்தின் படி. Not according to my will, but what you will. அப்ப இன்றைக்கு நம்முடைய ஜெபங்களும் மாற்றப்பட வேண்டும். Our prayers should also change. சுயநலமான ஜெபங்கள் நாங்கள் செய்யாதபடி, ஆண்டவரே எதற்காக என்னை தெரிந்து கொண்டீர், எதற்காக என்னை அழைத்தீர், உம்முடைய சித்தத்தை செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன், உம்முடைய சித்தத்தின்படி நடக்கட்டும். அவர் வேதனையோடு இருக்கிறார், கண்ணீரோடு இருக்கிறார், வியாகுலங்களோடு காணப்படுகிறார். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது. Let our prayers change like Jesus at this point, where he said, it's not according to my will, Father, but according to yours. And you know at which point Jesus prayed this prayer, with how much he was attacked at this point. அருமையான சகோதரனே சகோதரியே, My dear brothers and sisters, இந்த காலை வேளையிலும் எத்தனை பேர் நாங்கள் அவருடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்து உம்முடைய சித்தத்தின்படி நடத்தும் ஆண்டவரே. how many of you are able to commit and surrender yourselves to the will of God? அவருடைய வாழ்க்கையில் வேதனை, கஷ்டங்கள், வியாதிகள், அவர்கள் அப்படியாக அந்த ரத்தம் வழிந்தோடுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவரே என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள். Jesus was alone, dripping in blood after he was attacked on the cross, and he is saying, not according to my will, but according to yours. உம்முடைய சித்தத்தின்படி என்னை நடத்துங்க. According to your will, you lead me. என்று நாங்கள் தொடர்ந்து அவருடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிற பொழுது கர்த்தர் நம்மை நடத்துகிற தேவனாக When இருக்கிறார். we continue to surrender to the will of God, God is able to lead us. இந்த காலை வேளையிலும் கண்களை மூடி நாங்கள் ஜெபிப்போமா? This morning, shall we close our eyes and pray? எல்லாருமாய் நாங்கள் கர்த்தரை ஒரு விசை நோக்கி பார்ப்போம். Shall we all look up to God? நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய சுய சித்தத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோமா, எங்களுக்கு சுய லாபத்துக்காக நாங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபித்து கொண்டிருக்கிறோமா, அல்லது போனால் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று அவருடைய சித்தத்துக்கு நாங்கள் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோமா? Today, are we all praying with a wrong motive or a selfish motive, or are we able to give up ourselves in the presence of God and say, Lord, let it be done according to your will rather than mine? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, My dear children of God, நாங்கள் ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்க வேண்டும். we need to pray. தேவைகள் இருக்கிறது தான். Yes, we have our own needs. ஆனால் அந்த தேவைகள் எங்களுக்கு சுயநலமாக நாங்கள் அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோமா, அல்லது கர்த்தருடைய சித்தத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். But are we just selfishly asking for our own needs only and not putting the will of God before that? இந்த காலையிலும் தேவன் நம்மோடு இடைப்படுகிறார். This morning, God is speaking to us. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான சோதனைகள், போராட்டங்கள் வந்து கொண்டிருக்கலாம். There may be many trials and temptations in your life. ஒருவேளை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே அவைகளை சந்தித்துக் கொண்டிருக்கலாம். You may be facing them right now. மாமிச பிரகாரமாக இன்றைக்கு நம்முடைய சுய இச்சையினாலே காரியங்களை செய்து நாங்கள் இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்திலே கண்ணீரோடு கவலையோடு நாங்கள் காணப்படலாம். Through our own fleshly, lustly desires, we may be in tears. ஆனால் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற தேவனாக But our இருக்கின்றார். God is able to help. இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் சொல்லுவோம், ஆண்டவரே என்னுடைய சித்தத்தின்படி இந்த நாட்கள் வரை நான் என்னுடைய சித்தத்தின்படி கேட்டேன், இனி உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் என்ன ஆண்டவரே
இந்த நாளிலும் என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஒரு விசை இந்த நாளிலே மௌனமாக நீங்களும் ஆண்டவரும் பேசுகிற நேரம். Shall we be silent for a moment and say, up till now I may have acted according to my own will, but from now on let your will be done in my life, Father. கர்த்தர் நம்மை நேசிக்கிற தேவனாக God இருக்கிறார். is a God who loves us. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, My dear children of God, நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தை பரீட்சிக்கும்படியாக சோதனைகளை சத்துரு கொண்டு வந்து கொண்டே இருப்பார். Satan will keep on bringing things to test your faith, அதிலே நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். but we need to overcome that. கர்த்தரை உறுதியாய் பற்றி பிடிக்க We need வேண்டும். to hold on to God. இன்றைக்கு இந்த யாக்கோபு நிருபம் தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து தேவ ஆவியானவர் இடைப்படுகிறார். இந்த யாக்கோபின் நிருபத்தின் மூலமாக Through James, the Holy Spirit is directly speaking to us. தேவ பரிசுத்த ஆவியானவர் இந்த நிருபத்தை எழுதுவதன் நோக்கமே இன்றைக்கு கிறிஸ்து இயேசுவின் சீஷனாக இருக்கிற ஒவ்வொருவருடைய கடமைகளையும் அதை போதிப்பதற்காக. James is writing this epistle so that we understand as Jesus' disciples our duties. இன்றைக்கு நம்முடைய கடமைகள் என்ன? What are our duties? அருமையான தேவ பிள்ளையே, My dear child இந்த of கால God, வேளையிலும் ஒரு விஷயம் நாங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே எங்களை அர்ப்பணிப்போம். shall we surrender ourselves in the presence of God? ஆண்டவரே, என்னுடைய சித்தம் அல்ல. Lord, it is not by my will. சில நேரம் அது மாமிச பிரகாரமான சித்தமாய் காணப்படும். Sometimes it might be a fleshly desire. இதனால் பல்வேறு ஆண்டவரே குழப்பங்கள், சண்டைகள். Maybe questions. நாளிலும் உம்முடைய சித்தத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். But I surrender myself to your will. கிறிஸ்து இயேசுவுக்கு தெரியும் எல்லாம் தேவனால் கூடும் என்று. Jesus Christ knew that everything was possible for God. ஆகவேதான் அவரை பார்த்து சொல்றார், எல்லாமே உம்மால் கூடும். That is why he prayed that prayer. Everything is possible for you. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் போகிற காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிவார். God knows everything that you're going through in your life. அவர் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி போட அவரால் கூடும். He is able to change all situations. அவர் எங்களுக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற அந்த புத்திய சுவிகாரத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். He has given every single one of us the sonship that you are able to call him Abba Father. என் சித்தத்தின் படி அல்ல ஆண்டவரே, Not by my உம்முடைய will, சித்தத்தின் படி ஆக கடவுள். but by your will. பரலோக தகப்பனே, Heavenly Father, இந்த காலை வேளையிலும் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். we commit ourselves this morning. தொடர்ந்தும் நீர் எங்களோடு இடைப்படுவீர்களாக. Speak to us. ஆண்டவரே, என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்துக்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். இந்த இடத்திலே கூடி வந்த ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கின்றேன் ஆண்டவரே. Lord, I commit all of us here according to your will. Let it be done in their lives. தொடர்ந்தும் ஆண்டவரே உம்முடைய சித்தம் உம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். Let your will continuously be felt in our lives. என்னுடைய சித்தம் உம்முடைய சித்தம் என்பதை இனிமாய் வெளிப்படுத்துவீர்களாக. Lord, you continue to reveal whatever it is that is your will. உம்முடைய கரத்திலே என்னை தாழ்த்துகிறேன். In your hands we humble ourselves. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In the name of Jesus we pray and ask. ஆமென் ஆமென் Amen. ஆமென். Praise God. கரங்களை தட்டி